நமஸ்தே. டம்மிஸ் டிராமாஸ் மின்மணிகள். பிரசன்னா ஸ்ரீதரன் ஷார்ட் பிளேஸ் எழுதுறதுல கிங். ஒரு 10 ஷார்ட் பிளே, வேரியேஷன் இன் ஸ்கிரிப்ட், த டெப்த், கேரக்டரைசேஷன் அண்ட் சொல்ல வந்த விஷயத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக, இன்ட்ரெஸ்டிங்காக, என்டர்டெய்னிங்காக சொல்ல முடியும் வித்தின் அ ஷார்ட் டைம் அப்படின்றதுல ஹி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். ஒரு 4 வருஷமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. 2020லேருந்தே பிரசன்னாவோட ஷார்ட் பிளேஸ் ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் இஸ் ஃபஸ்ட் ஃபுல் லென்த் பிளே மின்மணிகள். ரொம்ப யூனிக் டாபிக் இது டு ரைட். ஆக்சுவலாக இதை பார்த்த எல்லாருமே, ஏப்பா இந்த டாப்பிக்கில் உனக்கு எப்படி இவ்வளோ ஐடியா வந்தது? உங்கள் வீட்டை சேர்ந்த யாராவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது? எங்கள் ஆத்தர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஐடியா தான் ஸ்பார்க்காக அமையும். ஸோ அவங்க வீட்டை சேர்ந்தவங்களோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்டோ, அவனுக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒரு ஸ்பார்க்காக அமைஞ்சு அதை ஒரு ஃபுல் லென்த் பிளேவாக ஹி வாஸ் ஏபிள் டு மேக் இட். It will never look like a first time script. ரொம்ப experienced writing with a clear message and detailing into a particular department and its working. இதை பார்த்த இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சில பேர், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த டிபார்ட்மெண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஐ எம் நாட் டெல்லிங் இட். அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில பேர், எங்களை பற்றி இந்த மாதிரிலாம் யாரும் சொன்னதே இல்லை, ஏன்னா போலீஸ்காரர்களை பற்றி சொல்லியிருக்காங்க, ஈவன் ரயில்வேஸை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்களை பற்றி சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹிஸ் ஃபஸ்ட் பிளே இட் செல்ஃப் இஸ் வெரி யூனிக், வெரி டீடைல்ட், வித் அ கிளியர் மெசேஜ் அண்ட் ஃபோக்கஸிங் கிளியர்லி ஆன் த லார்ஜ் செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ். சிட் பேக், ரிலாக்ஸ் and thoroughly enjoy Dummies Dramas மின்மணிகள். Yes, finishing this half really well, Marco Verratti. எதுக்குடா விசில் ஊதினா? ஆஃப் சைட். தூ மச்சாது. நானும் அதே தான் சொல்றேன். அவன் கையில விசில் இருக்குன்றதுக்காக அடிக்கடி விசில் ஊதிட்டே இருக்கான்டா. நான் நினைக்கிறேன் இவன் பஸ் கண்டக்டரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி விசில் ஊதினே இருக்கான். மறுபடியும் ஊதுறான்ப்பா. டேய், அது ஃப்ரீ கிக். அவன் ஊதினாதான் அவனால அடிக்கவே முடியும். ஏண்டா, இதுக்கு முன்னாடி உனக்கு ஃபுட்பால்னா என்னன்னு கூட தெரியாது. நான் முன்னாடிலாம் காத்தால அலாரம் வச்சு எழுந்து காத்தால மேட்ச் பார்க்கும் போதெல்லாம் அந்த பேச்சு பேசுவேன். இப்ப எப்படிடா? அது ஒண்ணும் இல்லடா, இந்த புது டீம்ல இருந்து ஒரு தனி டென்ஷன்டா, ஹை பிபி, பியர் பிரஷர். எல்லா பயிலும் எப்ப பார்த்தாலும் இந்த ஃபுட்பால் மேட்ச் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு சும்மாவே இருந்து பார்த்தேன்டா, ஆனா முடியல. திடீர்னு ஒருத்தன் என்ன பார்த்து ஃபேவரட் டீம் எதுன்னு கேட்டான். மாட்டினியா? அப்படிதான் நானும் நினைச்சேன், ஆனா இல்ல. என்ன டீம்டா சொன்ன? ஆமா, ஃபுட்பால் டீம் அப்படின்னு. அவ்வளவுதான், 5 minutes எல்லாம் பின் டிராப் சைலன்ஸ். அப்புறம் என் பன்சாலேன்னு என்னோட பெங்காலி பாஸ், அவர் that's the spirit, he loves the game than anything else அப்படின்னு சொல்ல அவன் விசில் அடிக்கிறான், கை தட்டுறான். சமயம் சமாளிச்சிட்டான். முதல்ல என்னாலே நம்ப முடியலடா. அடுத்த நாள் போய் பார்த்தாக்கா அவன் ஏதோ என்ன ஒரு பெரிய ESPN ஃபுட்பால் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பாக்குறான். டெஸ்க் பக்கம் எல்லாரும் என்ன பார்த்து நேத்து மேட்ச் பார்த்தியான்னு கேட்பாங்க. ஓ, நான் பார்த்தேன், தட் ஆஃப் சைடு டோட்டலி ராங் அப்படின்னு சொல்லுவேன். அவனும் எஸ், ஐ ஆல்சோ தாட் தட் அப்படின்னு. பாரு, இந்த லீக் மேட்ச் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வருஷம் ஃபுல்லா ஓடுறதுடா. அதுல எப்படியும் ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு 4-5 மேட்ச் ஆகுது கண்டிப்பா வந்துடும். அதுல 10-15 தடவை இந்த ஆஃப் சைட்லாம் வந்துருமா, அதை வச்சே ஓட்டிட்டு வேண்டாம். ஆனா கோவிந்த், இப்போ வரைக்கும் எனக்கு ஆஃப் சைட்லாம் எதுன்னே தெரியாதுடா. ஏண்டா, உனக்கு வெக்கமா இல்ல? சத்தியமா இல்ல. என்ன நினைச்சா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வெக்கப்பட வேண்டியதுலாம் அந்த குரூப் தான். ஆமா, நீ வேணா டெஸ்ட் பண்ணி போற. This is how the world operates. ஓட, இதெல்லாம் சும்மா லக்கு. Or maybe the right time with the right people at the right moment. அது ஒரு கூட இருக்கலாமே. இதுக்கெல்லாம் தனியா முகராசி வேணும்டா. முகராசி மூஞ்சிலேயே குத்துறான் அவனை.
ஐயோ மாமி புழுக்கு காலி ஆயிடுது. இதோ வரேன். ஏண்டா ஒரு ஈடு போட்டு அந்த பக்கம் போறதுக்குள்ள அத்தனையும் அரைச்சு தள்ளிடு. பாவம் அவனுக்கு இருக்கட்டுமேன்னு ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா போட்டா அதையும் நீயே சாப்பிட்டா அவன் என்னடா பண்ணுமா? ஆமா மாமி பரவாயில்லடா, இந்த நீயே கொஞ்சம் சாப்பிடு பரவாயில்ல. புளிப்பு ஜாஸ்தியோ? மாமி இந்த புழுக்குக்கு புளிப்பு தான் ஹைலைட்டு. இதுக்காகவே எங்க பாட்டி புளிச்ச மாவுல குணுக்கு போட்டு தருவா. ஏண்டா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உனக்கு இதுக்கு பேர் குணுக்குனே தெரியும். கோவிந்த், நீ ஊருக்கு போறப்ப இது கூட ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு போலாம்டா. அப்படியே என்ன செக்யூரிட்டி டெஸ்க்ல திருப்பி அனுப்பிடுவான். அம்மா இத பாரு, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்க அப்பா தான் வந்துட்டான்னு கேக்குறேன். டேய் மாத்துடா, இதோட 1/2 hourல 8வது வாட்டி பாக்குறேன். வரல. வரல. ஏன் வரலன்னு கேட்டா நீங்களே கீழே வந்து பார்க்க வேண்டியதானே, வேற வேலை இல்ல. அவனுக்கு 2 குடுடா, எல்லாத்தையும் நீயே சாப்பிடுறது. உனக்கு கீரை போட்டு ஒரு பிளேட் எடுத்துன்னு வரேன். பொறுமையா வாங்க மாமி, பொறுமையா வாங்க. ஹலோ பா, இப்பதானப்பா பார்த்தேன். பா நீ ஒண்ணு பண்ணுப்பா, இந்த டிவி எடுத்துன்னு போய் நீ மொட்டை மாடியில வச்சுட்டு யோகா பண்ணு, அதான் பெஸ்ட். ஆமா டேய் மாத்துடா. அடடா என்னடா இது? டேய் நீ என்ன இந்த ஆத்துக்கு இந்த மேட்ச் பாக்குறதுக்கு கூப்பிடல நினைக்கிறேன். இந்த டிவி ஆபரேட்டர் வேலை பார்க்க தான் கூப்பிட்டுருக்கேன். டேய் அப்படி என்னதாண்டா அவங்க அப்பாக்கு அந்த சேனல்ல பார்க்கணும்? அது அந்த கன்றாவி ஏன் கேக்குற? டேய் உங்க அம்மா காது பயங்கர ஷார்ப்படா. அது ப்ரீ ப்ரோக்ராம்டு. நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தனா எங்க அம்மா காதுலயே விழுந்திருக்காரு. ஆனா எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எங்க இருந்தாலும் தேடி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்குவா. ஒண்ணும் இல்லடா, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த 6th பிளாக்ல இருக்காருல்ல, அவரோட இந்த 5th அவென்யூ பார்க்ல வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போன இடத்துல எங்க அப்பா 2 யோகா பண்ணிட்டு இருந்திருக்காரா. அங்க திடீர்னு யாரோ ஒரு ஆள் எங்க அப்பாவை பார்த்துட்டு, சார் நாங்க ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ண போறோம், இதுல நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் சும்மா இல்லாம, சார் நீங்க இதுல நடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படின்னு சொல்ல, எங்க அப்பாவும் தான் ஏதோ பாரதி ராஜா கண்டுபிடிச்ச ஹீரோ மாதிரி நடிச்சுட்டு அதுல போய் நடிச்சுட்டு வந்துட்டார். அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவில வரப்போகுது, அதுக்குதான். பெரிய ஹீரோ நினைப்பு. இவர் மூச்சுக்காலாம் அவன் ஒண்ணு கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கல. இவர் எசகு புசக யோகா பண்ணிட்டு இடுப்பை முட்டி புடிச்சு நிக்கிறத பார்த்துட்டு இவரை போட்டு பண்ணினா நிஜமாவே பேஷண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு போட்டிருக்கான். அது தெரியாம இவர் போய் பண்ணிட்டு வந்திருக்கார். பாரு கோவிந்த், நீ லண்டன் போறதுக்கு முன்னாடி அது பாரிஸ், அது எதுவா இருந்தாலும் சரி உங்க அப்பாவை கொஞ்சம் சரி பண்ணிட்டு போ சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குமா, இன்னும் கன்ஃபர்மேஷனே வரல. இதுக்கு மேல என்னடா கன்ஃபர்மேஷன்? அதான் விசாவே வந்துடுது இல்லையா? அத மாதிரி அதனாலதான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆரம்பிச்சுட்டேன். இது பாரு, நேற்றுக்கு சித்தி கிட்ட சொன்னேன், இந்த பாரிஸ்ல என்னெல்லாம் இருக்கும், சமைக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்ப சொல்லியிருக்கேன். டேய் சொல்லவே இல்ல, உங்க சித்தி பாரிஸ்ல இருக்காளா? ஜியோகிராஃபி டீச்சரா இருக்காடா. இந்த பாரு, நீ போய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் பாரிஸ் போறேன்னு சொல்லிட்டு இருக்காத. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்லிதான் என்னால போவே முடியல. ஆனா ஒண்ணு, இனிமே கோயிலுக்கு போயிட்டு எனக்கும் ஸ்கைப் கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். இந்த சகஸ்ரநாம சொல்ல வந்துட்டு எல்லாரும் பீத்தல் இருக்கே, ஐயோ தாங்க முடியல. டேய் சொன்னல பத்தியா, எங்க அம்மாக்கும் ஓ நிலைமை தான். நீ சொன்னியே அது என்னது, பிபி பியர் பிரஷர். அது கார்பரேட்ல இருந்து ஆரம்பிச்சு கோவில் வரைக்கும் எல்லா இடத்துலயும் யூனிவர்சல் தான் போல இருக்கு. மாமி உங்களுக்கு இதே ப்ராப்ளம் தானே? ஆமாண்டா. ஆனா அதை விட அங்க போயிட்டு இத பாரு, மாதிரி இது என் பையன் பொண்ணு யூஎஸ்ல அதை பண்றா, என் பையன் யூகேல அதை பண்றான்னு சொல்றா. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்குது. அதான் நாங்கெல்லாம் இப்ப பாரிஸ் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் வாய் அடிச்சு போயிட்டா. கரெக்ட் மாமி, தடுக்கி விழுந்தா யூஎஸ் யூகேன்னு இருக்கு, ஆனா பாரிஸ் அப்படி இல்ல பாரு. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த பிபி கூட பண்ணிடலாடா, அதுதான் பிபி கூட பண்ணிடலாடா. ஆனா இந்த பியர் பிரஷர் பிபி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ரா. ஓ டேய் மாத்துறா. ஹலோ, இப்ப வைஃபை வரலையா? தாங்கல. நீ இருடா, நான் போய் இதை எடுத்து பொறுமையா வாங்க. நீ எதுக்குப்பா ரவுட்டரை தொட்ட? அதான் ப்ராப்ளம் நான் சொல்லியிருக்கேன்ல, கரண்ட் போனா லாக் அவுட் ஆயிடும்பா. பாஸ்வேர்ட்லாம் சொல்ல முடியாது, நானே பண்றேன், நீ வை. டேய் நான் கூட இந்த வைஃபை போனதை பார்க்கவே இல்லடா. உங்க அப்பா பாத்துருக்காரு பத்தியா? டேய் நீ ஊருக்கு போயிட்டா நான் யாரோட உட்காந்து ஃபுட்பால் பாக்குறது? டேய் ஃபுட்பால் கூட பரவாயில்லடா, உங்க அம்மா பண்ற சொஜி பஜ்ஜி அப்புறம் இந்த குணுக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பா இங்க வந்துருவேன்டா.
Verratti Oh, pass. fine goal! Oh, the run from Oh, Neymar, who's fantastic! போடுறானா? டேய், Pass the பாத்தியா? goalkeeper. Through pocket மாதிரி போட்டா பாத்தியா? And Paris Fantastic. Saint-Germain ஏய், இவன் பேர் என்னடா? அந்த player பேர் என்ன? Chance. நெய்மார்டா பாரிஸ் செயின்ட் ஜெர்மன். அதெல்லாம் வேணாம். வெறும் பேர் மட்டும் போறோம். இந்த பேரை வச்சு இந்த நெய்மாரோட கோல் பாத்தியான்னு சொல்லிட்டு என் பாஸ் பன்சாலி கிட்ட பேசி ஒரு 6 நாள் ஓட்டிட்டு வேண்டாம். மிதுன், என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன்டா. ஒரு தடவையாவது பாரிஸ் போய் லைவா நெய்மார் விளையாடுற கேமை ஒரு தடவை பார்த்துடணும்டா. நீ பாரிஸ்ல போய் லைவா பாரு, நான் அம்மாவோட குணுக்கோட இங்கேயே உட்காந்து பாக்குறேன். டேய் மாத்ரா 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 மாத்து 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 மாமா மாத்ரா இருடா, எப்ப வேணா வரும்டா. மாத்து 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 மாமா இருடா, என்னடா மேல ஏற மாட்டேங்குது. பேட்டரி போயிடுதுன்னு நினைக்கிறேன். டேய் அந்த கார்ட்லெஸ் எங்கடா? மாமா கார்ட்லெஸ் உங்க கையில தான் இருக்கு, ரிமோட் என்கிட்ட இருக்கு. அதுதான் என்னடா சேனல் மேலேயே போக மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். ஆனா நிறைய கால் போயிடுது. குடுடா குடு குடு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் ஒன்றை இருடா, அறிமுகப்படுத்தியுள்ளது. எப்ப வேணா அந்த அட்வர்டைஸ்மென்ட் வரும். என் ஃப்ரெண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா, அதனால தரமாட்டேன். கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. இருடா, கொஞ்ச நேரம் இருடா. ஏய் உங்க அப்பா வதா இருக்கும், அந்த போனை எடுடா. நான் வந்துட்டேன். அப்ப ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்க போறது, எடுடா. ஹலோ சார், நான் தான். அது பொதிகைன்னு நினைச்சு அமைக்கிட்டேன் சார். இல்ல சார், அது நான் தான் ராங் நம்பர்னு தெரியாம ராங் நம்பர் அனுப்பிக்கினேன். ஆமா சார். சார் இப்ப என்ன சார், இப்ப நீங்களும் ராங் நம்பர் நானும் ராங் நம்பர் அப்படி வச்சுக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளை காத்தால போன் பண்ணுங்க, ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். இத பத்தி டீட்டெயிலா பேசலாம். இப்ப வைங்க. ஹலோ டேய் இருடா. மாமா சாப்பிடல. என்னடா இது குணக்கு மாமா. ஏடா, நமக்கு இதெல்லாம் பண்ணதே இல்லையாடா. பா குடுப்பா, நான் கொஞ்ச நேரம் மேட்ச் பாத்துக்கிறேன். இருடா, எப்ப வேணா அட்வர்டைஸ்மென்ட் வரும்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். மாமா இந்த அறுவடைக்கு அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் செமையா மேல போகும் போட்டுருக்கேன். இதே தானே என் ஃப்ரெண்டு சொன்னான். இந்த அரவிந்த் சாமி இருக்கான் தெரியுமா, அவன் கூட இதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் முதல்ல நடிச்சானா. அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டான், பார்த்தேல்ல. இது உங்க அப்பாக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நான் போய் என்னோட ரூம்ல என் டிவிலே பாத்துக்கிறேன். உட்கார. ஏடா பாரிஸ் போயிட்டா அப்புறம் இதெல்லாம் எப்ப பாக்குறது என்ன? ಕ್ಷೇಮ ಆರೋಗ್ಯ ಆಯುರ್ವೇದಿಕ್ ಸೆಂಟರ್ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அங்கம் உடல் ஆரோக்கியம். அனைத்து விதமான எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கும் நிரந்தர தீர்வு. இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கால் வலி, கைவலி, நகவலி ஆகிய அனைத்திற்கும் ಕ್ಷೇಮ ಆರೋಗ್ಯ ಆಯುರ್ವೇದಿಕ್ ಸೆಂಟರ್. ಫಾರ್ ಡೀಟೇಲ್ಸ್ ಕಾಲ್ 2424 24444 44444. என்னடா முட்டியோட முடிச்சுட்டா? மாமா ஒருவேளை எடிட் பண்ணும்போது தெரியாத கட் பண்ணிட்டு இருப்பானோ? தெரிஞ்சேதான் கட் பண்ணிருப்பான். இதுக்குதான் இத்தனை போன். ஹலோ ஸ்ரீ. இல்ல பேசலாம். ஓ அப்படியா? இல்ல ஐ கேன் பிளான். ஷூர், நாளைக்கு மார்னிங்கே மீட் பண்றேன் ஸ்ரீ. யா வா. ஸ்ரீதாம்பா போன் பண்ணாரு, என்னோட பாஸ். ஏதோ ஹை ப்ரையாரிட்டி கிளையண்டா, மண்டேவே ரிப்போர்ட் பண்ணுமா, உடனே ரெடி ஆகுன்னு சொல்றாருப்பா. என்னடா இது? ஏடா அப்ப இந்த டிக்கெட்லாம் எப்படிடா? அதெல்லாம் அவ பாத்து பாப்பா. அதே அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணணும்னு. நான் ஒண்ணு பண்றேன், இந்த பரன்ல ஏறி அந்த பொட்டிலாம் இறக்கி தொடக்க ஆரம்பிச்சிடுறேன். சரியா? டேய் அப்புறம் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வைஃபை பாஸ்வேர்டை எனக்கு கொடுத்துட்டு போனேன். நான் ஃபர்ஸ்ட் போய் ஃளைட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு நைட்டே பாத்துறணும்ப்பா. சரி நான் போய் ஊருக்கு வேற பேக் பண்ண ஆரம்பிச்சேன். ಕ್ಷೇಮ ಆರೋಗ್ಯ ಆಯುರ್ವೇದಿಕ್ வந்துட்டு டேய் வாடா வாடா. கோவிந்த், நானும் உன்னோட பாரிஸ் வந்துடுறேன்டா. வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அங்கம் சும்மா சொல்லக்கூடாது, ஆரோக்கியம். உங்க முட்டி கூட ரொம்ப நல்லா அடிச்சிருக்கேன். I think the dashboard carried the right data. No?
Oh, okay. And how about the other item on the model design? Or do you want to review that? Okay. Okay. ஹாய் மது. Yeah. Yeah. Noted. ஏய் ஸ்ரீ எங்க? Yeah. Yeah. Definitely. Sure. ஏய் முக்கியமான விஷயம், காலை கட் பண்ணு. Yeah. Sure. Yeah. Definitely. That's possible. Yeah. But I have another open item. Do you have like 2 minutes? Oh, okay. ஒரு வாரம் முன்னாடி கேலண்டர் பிளாக் பண்ணேன். திடீர்னு இன்னொரு மீட்டிங் இருக்குன்னு சொல்றான். நேத்து கூட அவன் கேலண்டர் நான் செக் பண்ணினேன். ஆனா நான் இப்பதான் அவன் கேலண்டரை பிளாக் பண்ணேன். ஒடுபாவி, நீ என்ன அவன் கேலண்டர் பிளாக் பண்ண? இத பாரு, உன் கூட எல்லாம் பேசணுமா, நீ யார் கூட எல்லாம் மீட்டிங் போட்டு இருக்கியோ அவங்க எல்லாரோட கேலண்டரையும் நான் பிளாக் பண்ணாதான் உண்டு. ஆனா நீ அவன் டீமே இல்லையடா. அது கூட தெரியாம மீட்டிங் இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டு இத பத்தியா அவன் மட்டும் தனியா வந்து அந்த மீட்டிங்ல என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி மது. ஹை ப்ரையாரிட்டின்னு போட்டு யார் யாருக்கு மீட்டிங் இன்வைட் அனுப்பினாலும் எல்லாரும் கண்ணை மூடி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு பிங்க் கூட பண்ண முடியல. ஏய் டு நாட் டிஸ்டர்ப்ல இருக்கான். அதான் ஹை ப்ரையாரிட்டின்னு போட்டிருக்கேன்ல. நீ இருக்கியே. ஏய், இந்த வீக்கெண்ட் லஞ்ச் மீட் வரல. உன்னை நம்பிதான் நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஏய் ரொம்ப கஷ்டம். ஏய், லாஸ்ட் வீக் கிட்ட கூட வரேன்னு தானே நான் சொன்னேன். அந்த கும்பலோட தனியாலாம் கஷ்டம்டா. விளையாடாத மது, இதுக்காக என்னால டிக்கெட் போட்டுலாம் வர முடியாது. உங்க வீட்ல இருந்து 45 மினிட்ஸ் தான். நாளா 1.5 மணி நேரம் பஸ் பிடிச்சு வரணும். ஓகே ஹலோ, நாங்கெல்லாம் வரணும்னா 11.5 மணி நேரம் ஆகும். ஏய் ப்ளீஸ் கோவிந்த், படுத்தாதடா. ஏய் ஹே, கன்ஃபார்மா? எஸ். வாவ், எப்போ? மண்டே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுமா? வாட்? என்னடா சொல்ற? ஏய் எனக்கே ஒண்ணும் புரியல. திடீர்னு நேத்துக்கு நைட்டு ஸ்ரீ கிட்ட இருந்து ஒரு கால், ஹை ப்ரையாரிட்டி கிளைண்ட் உடனே ரெடி ஆகுன்றாரு. காத்தால இருந்து அவரை தான் தேடிட்டு இருக்கேன், பிடிக்கவே முடியல. மரியாதையா லஞ்ச் கூட்டின்னு போ. சரி, வேற யாருக்கு தெரியும்? அப்பா, அம்மா, அப்புறம் மிதுன். அவனெல்லாம் கணக்குலயே சேர்க்காத. பாதி நேரம் உன்னை விட அவன் தான் வீட்டுல அதிகமா இருக்கான். அப்போ டெக்னிக்கலி வீட்டுக்கு வெளியே எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, நீ தான் ஃபர்ஸ்ட். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப். லஞ்ச் ட்ரீட் கன்ஃபார்மா? அல்பம் கூட்டிட்டு போறேன். யாரா அல்பம்? நீ தான் அல்பம். யூரோல சம்பாதிக்க போற, ஒரு லஞ்ச் கூட்டின்னு போய் யோசிக்கிற? சரி சரி, கூட்டிட்டு போறேன். இது பாரு, எனக்கு ஒரு ஹெல்ப். எனக்கு இந்த டிராவல் டெஸ்க் கிட்ட போய் ஒரு சில டீடைல்ஸ்லாம் கேட்டுட்டு வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிராவல். நான் ஒரு செட் ஆஃப் ஃளைட் ஆப்ஷன்ஸ் பார்த்து நான் உனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அதுல எந்த ஃளைட்ஸ்லாம் ஃபீசிபிள்னு கேட்டு எனக்கு வரணும். ஓகே? சரி, எனக்கு. அப்புறமா ரீஇம்பர்ஸ்மெண்ட்க்கு என்ன ப்ரொசீஜர், டூல்ல எப்போ ரெக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வா. ஓகேவா? அப்புறம் முக்கியமா ஃபாரெக்ஸ் பத்தி கேட்டு வந்துரு. சரியா? நான் எல்லாம் டீடைலா கேட்டுன்னு வரேன்டா. நீ டென்ஷன் ஆகாத. இல்ல மது, எல்லாத்தையும் ரொம்ப லாஸ்ட் மினிட்டா வச்சுட்டேனா, அதான். ஆக்சுவலா எங்க வீட்டுல சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நானும் ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருந்துட்டேன். எங்க அம்மா வாயில சர்க்கரையை கொட்டணும். ஹலோ, எங்க வாயில கொஞ்சம் கொட்டலாம். ஓகே, லாஸ்ட் வீக் கூட நான் சொன்னேன். சரி சரி, கொட்டுறேன், நல்லாவே கொட்டுறேன். நீ முதல்ல போ. அந்த டிராவல் டெஸ்க் பயங்கர சோம்பேறி. தயவு செஞ்சு சீக்கிரம் கேட்டு வா. சீக்கிரம். ஓகே? மார்னிங் ஸ்வீட். குட் ஆஃப்டர்நூன். ஏ கோவிந்த், பிஸியா? ஆமா ஆமா, இஸ் a high priority meeting. சரி, நீ முடிச்சோன்னு சொல்லு, பட் இட்ஸ் அர்ஜென்ட். ஏய் ஸ்ரீ, மீட்டிங்லாம் இல்ல, அது முடிஞ்சிருச்சு. ஓ ஓகே. டேய் சாரிடா, நேத்து கொஞ்சம் லேட்டா கூப்பிட்டேன். இல்ல ஸ்ரீ, இட் வாஸ் நாட் லேட். உனக்கு இல்லையா, எனக்கு லேட்டுன்னு நான் சொன்னேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த தைரியத்துல தான் கூப்பிட்டுட்டேன். பிளஸ் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அர்ஜென்ட். ஐ நோ, எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் நோட்டீஸ்ல தான் இருக்கு. ஸ்ரீ, நோ ப்ராப்ளம் அட் ஆல், ஐ கேன் மேனேஜ். அதனால தான் உன்னை நான் பிக் பண்ணேன். பிளஸ் ஐ வாண்டட் மை பெஸ்ட் மேன் ஆன் தி டீம் தான். Thank you Shri, this means a lot. Hey, come on, you deserve this. Probably something even more. But அதனால இந்த ப்ராஜெக்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. ஆர்கனைசேஷன் முழுக்க எல்லாரோட விசிபிலிட்டியும் இப்போ இது மேல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு என்டிட்டி அவ்வளோ காமன் இல்லைல்ல. ஐ மீன், இப்பெல்லாம் தடிக்க விழுந்தா எல்லாரும் US UKன்னு போயிடுறாங்க. பட் இது கொஞ்சம் ரேர் இல்ல. ஆக்சுவலி எங்க அம்மா கூட இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? சி கோவிந்த், எல்லாருக்குமே ஒரு மேஜர் மைண்ட் பிளாக் இருக்கு. ஆனா நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பிளஸ் யூ நெவர் சே நோ மேன். நேத்திக்கு அதான் ப்ரப்போசல் சைன் ஆன உடனே நான் ரமேஷ் கிட்ட சொல்லிட்டேன், கோவிந்த் இஸ் த ரைட் மேன் ஃபார் திஸ் ஜாப். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் என்டிட்டி கூட நம்ம இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அப்புறம் சொல் ஸ்ரீ, இந்த ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா I'll definitely give my best. I'm sure you will. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் என்வாயர்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. சேலஞ்சிங்கா இருக்கலாம். பட் ஆனா நீன்றதுனால லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும்
உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி போத் ரிச் அண்ட் ரெலவெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் நீ சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அண்ட் ஸ்ரீ, அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆல்ரெடி 2 மாசமா வத்தல், புளிக்காய்ச்சல், வடம்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. புளிக்காய்ச்சல், வத்தல், சரி அது நீ பாத்துக்கோ. பில்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ரீஎம்பர்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா ஸ்ரீ. அப்புறம் நான் டிராவல் எப்ப பிளான் பண்ணிக்கிட்டோம்? ஏர்லியர் தி பெட்டர். நாளைக்குனா கஷ்டம், பட் நீ ஆனா மண்டே அங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு. மண்டேவா? ஓ நாளைக்கு நைட்டே கிளம்பணுமா? நாளைக்கா? நாளைக்கெல்லாம் வேணாண்டா. நீ மண்டே மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா போனா போறோம். யூ வில் பி ஏபிள் டு ரீச் தி ஆபீஸ் ஆன் டைம். மவுண்ட் ரோட்ல நீ கார்ல போனேனா தான் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும். ஸ்ரீ, மவுண்ட் ரோடா? எனக்கு தெரிஞ்சு பஸ் பெஸ்ட். ஏறி உக்காந்தேன்னு வச்சுக்கேன், ஹாயா போய் உட்காந்துடலாம். பேசாம ஒரு எம்டிசி பஸ் பாஸ் ஒன்று போட்டு. ஸ்ரீ, எனக்கு புரியல. என்ன புரியல? இல்ல, நான் ஃப்ளைட் டிராவல் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். பாரிஸ்க்கு ஃப்ளைட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸ்ரீ, நான் சொல்ற பாரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்ல தான் போக முடியும் ஸ்ரீ. அது யூரோப்ல இருக்கு. இரு, நான் அமிச்ச மெயில நீ பாத்தியா பாக்கலையா? எந்த மெயில்? அதான் நான் அமிச்சனடா. சிங்கிள் பாயிண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஆட்டோனமஸா நம்ம பிளாக் செயின்லாம் வச்சு பண்ண போறேன்னு அமிச்சேன். பாக்கல? எனக்கு வரல. இரு, அவுட் பாக்ஸ்ல இருக்கு. அமிச்சிட்ட வந்துட்டா பாரு. வந்து எல்லா டீடைல்ஸும் அந்த மெயில்ல இருக்கு. பட் நியூஸ் பேப்பர்னு எல்லாமே எவ்ரிவன் இஸ் ஸ்கிரீமிங் அபவுட் திஸ். நீ நியூஸும் பாக்குறது இல்லையா? பாரு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் நீ ரெப்ரசென்ட் பண்ண போற. நீ போக போற டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஆபீஸ் இபி ஆபீஸ் பாரிஸ் கார்னர். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அந்த மெயில்ல இருக்கு, நீ படிச்சு. கோவிந்த், கோவிந்த், என்னடா எல்லாம் கிளியர் தானே? நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா மண்டே கிளம்பி. கோவிந்த், என்னடா ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க? சரி, நீ என்ன பண்ற? எனக்கு டெய்லி அப்டேட் வேணும். ஓகே, எனக்கு கால் பண்ணி மறக்காம அப்டேட் பண்ணு. See you man, all the best. மசியார் கோவிந்த், லஞ்ச் போலாமா? மிதுன் கிட்டே சொல்லிட்டேன், உன்னோட லஞ்ச் தான். ஹே, டிராவல் டெஸ்ட் பேசிட்டேன். நீ சொன்ன லேட் நைட் ஃபிளைட் ஆப்ஷன்ஸ்ல 3 தான் புக் பண்ண முடியுமா? அதை விட்டா 2 ஸ்டாப் ஓவர் இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்கான். அண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட்க்கு நீ டூல தனியா ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணும். ஏர்போர்ட் கேப் இஸ் ஆல்சோ அலோட். டிக்கெட்டுக்கு வெப் செக் இன் மட்டும் நீ பண்ணிக்கணும். மது, இந்த பாஸ்லாமும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்களா? போர்டிங் பாஸா? பஸ் பாஸ். டேய், கடைசியா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ வந்து உனக்கு வந்து ஆன்சைட் போகிறதுக்கு அப்ரூவல் வந்தாச்சு, விசா அப்ளிகேஷனும் பண்ணியாச்சு. நீ ஆன்சைட் போய் கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போற. ஆனா பாரிஸ் போகாத, பாரிஸ் போற, அதானே? இன்னொரு தடவை கேட்ட ஜூஸ் எடுத்து மூஞ்சில கொட்டிடுவேன். ஏய், இப்படிப்பட்ட ஆன்சைட்டை நான் எதிரே பார்க்கல. அடுத்தாத மித்தம், அவன் மட்டும் எதிர்பார்த்தானா என்ன? ஏண்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி நோன் சொல்லிட வேண்டியதானே? ஏய், அது சொல்ல தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி இருக்கேன்? ஸ்ரீ கிட்ட நோ சொல்றது இன்னுமே கஷ்டம். கேள்வி கேட்டு பாதி நேரம் பதிலையும் அவரே சொல்லிடுவார். நடுவுல அவர் சொல்ற பதில் கரெக்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீ ஒத்துக்கிற வரைக்கும் அதையே சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ, என் பாஸ் பஞ்சாலியே பரவாயில்ல போட்டுருக்கேன். சார், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. ஐயோ டே, அப்படி பார்க்காத, முறைக்காதங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு விஷயம் தெரியாதுடா. அதனால ஒரு செலிப்ரேட்டரியா இருக்கட்டுமே சிம்பாலிக்கா பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு புரியுதுடா, பட் நீ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாரு. சி, டீம்ல உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டா இவ்ளோ பேர் இருந்தோம். ஸ்ரீ உன்னை செலக்ட் பண்ணாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் வீட்ல இருந்து பாரிஸ்கான ரொம்ப பக்கான அர்த்தம். நீ வேணா ஜிபிஎஸ் போட்டு பாரு, பாக்குறியா? ஆமா, சொல்லு. ஸ்ரீ என்கிட்ட சொன்னது எதுவுமே அவர் சொன்னணும்னு சொல்லன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா ஒரு 2 வருஷமா கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு அதே மைண்ட் செட்லயே இருந்துட்டானா, அதை என்னை விட எங்க அப்பா அம்மா டீம் போட்டு திணிச்சிட்டேன்டா. எஸ்பெஷலி எங்க அம்மா. ஆல்ரெடி எங்க அம்மா சாம்பார் பொடி, ரசப்பொடி, புளிக்காய்ச்சல், வத்தல், வடம்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காடா. நான் பாரிஸ் போனா சாப்பிட கஷ்டப்படுவேன்.
என்னோட டிசப்பாயின்மெண்ட்டை கூட நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன்டா. ஆனா அவங்களோட டிசப்பாயின்மெண்ட் எப்படா ஹேண்டில் பண்றது? மிதுன், நான் போய் எங்க அம்மாட்ட என்னடா சொல்றது? எங்க அப்பா ஆல்ரெடி தான் வாக்கிங் போற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லார்கிட்டயும் என் பையன் பாரிஸ் போறான்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் பாதி பேர் நான் ஆல்ரெடி பாரிஸ்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. என்னை விட அவங்க இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்கடா. கோவிந்த், எனக்கு என்னமோ சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு தோன்றது. என்னன்னு சொல்ற? எங்க அம்மாட்ட போய், அம்மா நான் டெய்லி ஆன் சைட்டுக்கு பாரிஸ் கார்னர்ல ஒரு EB ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வர போறேன், நீ பண்ண வச்ச பொடி புளிக்காய்ச்சல் தான் வச்சுக்கோ, நான் வீட்டுக்கே வந்து சாப்பிடுறேன்னா, எங்க அப்பா 2 மாசத்துக்கு முன்னாடியே 2 பொட்டி வாங்கி வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து தொடச்சு வச்சுட்டு இருக்காரு. வெயிட் பாக்குற மிஷினு, குளிருக்கு வாங்கின ஜெர்கின், கிளவுஸ்னு they are more prepared than I am, மது. ஏய், இதுலயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. வேண்டாம். இல்ல சொல்லுத கேளு. உங்க அம்மா பண்ணி வச்ச புளிக்காய்ச்சல், வடாவத்தல், பருப்பு பொடி இதெல்லாம் போயிடுமே நினைச்சேன். இப்ப இல்லடா. கோவிந்த், just be patient. வீட்ல கேட்டா மறுபடியும் டிலே ஆயிடுதுன்னு சொல்லு. அப்ப ஸ்ரீ கிட்ட 2 நாள் அங்க ரிப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஸ்ரீ கிட்ட மெயில் வந்திருக்கு. ஸ்ரீ கிட்ட என்ன சொல்றது? ஸ்ரீ கிட்ட see I'm cornered. நார்மல் கூட இல்லடா, பாரிஸ் கார்னர்டு. மிதுன் சார், இங்கதான் யா பண்ற நீ? வந்தேன் சார். மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐம் கம் ஃபார் லஞ்ச். மது, கோவிந்த். वही गोविंद जो पैरिस जा रहा है नेमार मैच देखने के लिए। कमाल है यार, कमाल है। சூப்பர். நேத்து நீ அந்த மேட்ச் பாத்தியா? ஆமா சார். ஆமா சார், அந்த ஆஃப் சைடு டோட்டலி ராங் சார். சார், எனக்கும் என் பையனுக்கும் பாயங்க சண்டை. நானும் இதெல்லாம் சொன்னேன், அவன் இல்ல சொன்னான். ஐயோ. ஆமா சார், ஆமா. Good, yeah, good. Okay, you guys enjoy. Okay, bye. சார், அந்த மீட்டிங் டிசைன் ரிவ்யூ ஷெட்யூல் பண்ண சொல்லுங்க. I'll meet you for that. कौन सा मीटिंग? डिजाइन रिव्यू. You asked me to schedule? अरे वो सब छोड़ यार. சார், ரிவ்யூ சார். நீ ஒன்னு வேலை செய்யும். ரிவ்யூக்கு ரூம் புக் பண்ணிப்பல. ஆமா. அத அவங்க ரிவ்யூ பண்ணிட்டோம். நம்ம அந்த ஆஃப் சைட பத்தி அந்த உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணலாம். நீ பண்ணலாம். நம்ம பண்ணலாம். ஓகே. சார், பை சார். चुपरा. ओके, थैंक यू सर. गोविंद भाई, मैं नेमार का बड़ा फैन, मेरे लिए एक ऑटोग्राफ प्लीज. प्लीज, भूलना मत प्लीज. थैंक यू, बाय सर. ஏய், நீ எப்படா ஃபுட்பால்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? யார் பார்த்தா? சும்மா அடிச்சு விட்டேன். பார்த்தல, மனுஷன் ஹாப்பி. சி, அவர் சிரிச்சாலே ஒரு தனி எனர்ஜி இல்ல. சி, ஏதோ சொன்ன மனுஷன் ஹாப்பி ஆயிட்டாரு. ஃபைனலி தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். நோ, தாங்க முடியல. ஆக்சுவலி he is right. என்னது? இல்ல, that is what matters. அந்த ஒரு ஹாப்பினஸ், அதுக்கு தானே எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஜெய், நீ அந்த பன்சாலி எல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதடா. இல்லடா, அவர் உன்னை எவ்வளவுதான் அடிச்சாலும் நீ அவருக்கு ஒரு அந்த சின்ன ஹாப்பினஸ் கிடைச்சது அப்படின்றதுக்காக பண்ணல, அது போரும்டா. ஏய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நான் எங்க அப்பா அம்மாவை டிசப்பாயிண்ட் பண்ண போறது இல்லடா. ஏய், நான் மைல் கணக்குல தாண்டி போக போறது இல்லதான்டா. ஆனா அதையேண்டா போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு their smile is worth it டா. நான் டிசைட் பண்ணிட்டேன்டா, நான் ஆன் சைட் போதான் போறேன். ஏய், இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. எனக்கு புரியுது, ஆனா ஏய், எனக்காக இல்லடா, அவங்களுக்காகடா. உங்க அம்மா புளிக்காய்ச்சலுக்காக என்ன வேணா பண்ணலாம்டா. ஆனா இது ஓ ஸ்டைல் இல்லையே. ஏய், this is how the world operates. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஏய், நான் ஆன் சைட் போதான்டா போறேன், டிசைட் பண்ணிட்டேன். என்னடா டிசைட் பண்ண? Be a Roman when you are in Rome. ஆனா நீ போறது பாரிஸ் ஆச்சே. சார், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. ஓ, பார்சல். என்னடா இது? ஏடா 23 24 சுத்திட்டே இருக்க. மாமா, if you don't mind கொஞ்சம் சீக்கிரம் பாக்குறடா. டேய், சின்ன முள்ள பார்க்கணுமா பெரிய முள்ள பார்க்கணுமா? மாமா, அது வாட்ச் மாமா. நீ ஏன்டா வாட்ச கட்டி தூக்கின? ஏன் நேரம் சரியில்லை. டேய், ஒரு 2-3 கிலோ ஜாஸ்தியா தான்டா இருக்கு. 27 28 காமிக்குது. பரவாயில்ல மாமா, எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்க ஒரு டிக்கெட் போட்டுக்கலாம். டேய்,
அவன் என்ன நம்ம ஊர் எம்டிசி பஸ்ல போறான்னு நினைச்சியா? இந்த ஒண்ணு பண்ணலாமாடா, நம்ம இந்த பொட்டியிலேருந்து ஜாமான்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு வெறும் பொட்டியை முதல்ல வெயிட் போட்டு பார்க்கலாம், அப்புறம் சாமான வச்சு வச்சு பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, வெயிட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். எங்கடா கரெக்டா இருந்தது? அப்ப 20 காமிச்சது, இப்ப 25 காமிக்குது. மாமா அது வாட்ச்ல 5 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சுட்டேன். ஒண்ணு பண்ணு, தூக்கு மறுபடியுமா? தூக்குடா பாத்துடலாம். சரி தூக்கு, நல்லா தூக்கு. இரு, ஐயோ 23 24 இரு, கண்ணாடி போட்டுன்றா. விடப்பா, வெயிட் ஜாஸ்தி தான். வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு 2-3 சாமான் எடுத்து வெளில வைப்பா. மாமா அந்த புளிக்காச்சல் டப்பாலாம் எடுத்து வெளில வச்சுட்டுமா? கரெக்டா, இவ அம்மா இருக்காளே பாட்டிலா பண்ணி உள்ள அமுக்கி அமுக்கி வச்சிருக்கா. அதுல ஒரு 4-5 பாட்டில் எடுத்து வெளியில வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, வெயிட் கரெக்ட் ஆயிடும். உங்க ஃப்ரெண்டு கொடுத்த அந்த 2 கிலோ பார்சல் வெளில எடுக்கிறது. இரு, என்ன பார்சல்? உங்க அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு ஜெர்மனில இருக்காளா, அவளுக்காக ஏதாவது 2 கிலோ பார்சல் எடுத்துன்னு போறியான்னு கேட்டிருக்க. இவரும் மண்டே அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ மாமா, கோவிந்த ஜெர்மன்லாம் போல. தெரியும்டா, அவளே இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜெர்மனியும் பாரிஸும் தூரம் தான் சித்தி சொன்னா. ஹலோ, அவ அங்க இருக்கா, அவளுக்கு தெரியாத எவ்வளவு தூரம் அப்படின்லாம். மிதுன் நீயே சொல்லிடா, இவன் போற இடத்துல இருந்து ஜெர்மனி தூரம் தானே? தூரம் தான் மாமி, தூரம் தான். டேய், அவளே இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து வாங்கி படம் இப்படி நகர்றா. டேய் இத பண்றா. டேய், அவன் தான்டா எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க சான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தான். அதனால அவன் பொண்ணுக்கு எப்படா கொண்டு போக மாட்டேன்னு சொல்ல முடியும்? இத பாரு, நீ இன்னைக்கு கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு அவ இங்க வந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு என்னெல்லாம் தேவையோ நான் அவகிட்ட கொடுத்து உனக்கு அங்க அனுப்பிச்சிருவேன். கரெக்டா? அதுவும் கஷ்டம் மாமா. இல்ல இல்ல, அதாவது இன்னைக்கு நமக்கு எப்படி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி அவளுக்கும் நாளைக்கு இருக்கும் இல்லையா, அத சொன்னேன். இப்படியே வெயிட் பார்த்தேன்னா இந்த டைம் ஓடி போயிடும். சரி, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி உனக்காக தான் சித்தி சொன்னா. இந்த மாதிரி கிளவுஸ், என்னது ஸ்வெட்டர், அப்புறம் இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கிளவுஸ், அப்புறம் இது எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வச்சுக்கலாம், அங்க ரொம்ப குளிரா இருக்குமா, இதெல்லாம் போட்டுன்னு போகவே கூடாது நீ. டேய், அப்புறம் அந்த பொட்டியில அந்த 2 பவுச் பூசா வாங்கினேன், அத வச்சிருக்க. ஒரு பவுச்ல டார்ச் லைட்டும் வச்சிருக்கேன்டா. சப்போஸ் அங்க கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோ, நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாமா அங்க கரண்ட் போக வாய்ப்பே இல்ல. ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன். உனக்கு ஏண்டா அதை பத்தி? டேய், அப்புறம் அங்க போனா ஸ்கைப்ல கூப்பிடுறா எங்களை. ஆமாண்டா மிதுன், எனக்கு கூட ஒரு ஸ்கைப்ல ஐடி கிரியேட் பண்ணி கொடு. ஆமா மாமி, உங்களுக்கு ஒண்ணு மாமாக்கு ஒண்ணு. மா இந்த பாரு, ஸ்கைப் எல்லாம் அங்க ரொம்ப கஷ்டம், என்னால டெய்லி ஸ்கைப்ல எல்லாம் பேச முடியாது. எல்லாரும் பேசிட்டு இருக்காடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க போன உடனே அங்க அந்த ஈஃபில் டவர்னு பெருசா இருக்கு, அது முன்னாடி அப்படி ஜம்முன்னு நின்று ஒரு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ அனுப்பிச்சிடும். நாங்க அதை மேட்ரிமோனியில போட்டுருவோம். பா நான் ஈஃபில் டவர்லாம் போவேனான்னு தெரியலப்பா. டேய், பாரிஸ் போயிட்டு ஈஃபில் டவர் போலன்னா எப்படிடா? டைம் இருந்தா போறேன்ப்பா. ஏண்டா இவன் ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி விரக்தியா பேசிட்டு இருக்கான்? அது ஒண்ணு இல்ல மாமா, திடீர்னு கிளம்ப சொல்லிட்டா இல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதுவும் இல்லாத நம்ம எல்லாம் விட்டுட்டு போறா இல்லையா, அதான். நீ எப்ப டவுனா இருந்தாலும் உடனே போன் பண்ணு, நாங்க ஸ்கைப்ல உடனே வந்துருவோம். அப்புறம் இத பாரு, நீ முதல்ல போய் அங்க நல்லா செட் ஆன உடனே எங்களுக்கு சொல்லு, நானும் உங்க அம்மாவும் ஒரு வாட்டி வந்துட்டு வந்துடுறோம். முதல்ல நான் போறேன், அப்புறம் நீங்க போலாம். ஏண்டா நானும் அதே தான்டா சொன்னேன். இல்ல மாமா. சரி, எல்லாம் எடுத்துனாச்சு. பாஸ்போர்ட் இருக்கு, டிக்கெட் மெயில்ல இருக்கு. சரி, ஒண்ணு பண்றேன், நானும் மிதுனும் பொட்டி எடுத்துன்னு கீழே இறங்குறோம், நீயும் அம்மாவும் வீட்டை பூட்டின்னு வாங்க. இல்ல வேண்டாம். எதுக்குப்பா இவ்வளவு வெடி காத்தால எதுக்கு நீங்க 2 பேரும் அவ்வளவு தூரம் ஏர்போர்ட்லாம் வரீங்க? அதான் மிதுன். ஆமா ஆமா ஆமா, நான் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, இருந்து போறா, அது எப்படி நாங்க வராம இருக்க முடியும்? நீங்க பொட்டி எடுத்துன்னு கீழே இறங்குங்க. இல்ல அது அங்க வந்து இமிகிரேஷன் ப்ராப்ளம், செக்யூரிட்டி செக், அந்த செக் இந்த செக் நிறைய டைம் ஆகும், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாமே, சித்தி சொன்னா அங்க விசிட்டர் பாஸ் ஒண்ணு கிடைக்கும், அதை வாங்கிட்டு அந்த பக்கமா நின்று டாடா சொல்லலாம்னு சொன்னானே. ஏய், உன் சித்திய முதல்ல நான் பார்த்தாங்கடா. நீ அங்க போய் இறங்கின உடனே அந்த விசிட்டர் பாஸ வாங்கிட்டு வந்துரும், சரியா? ஐயோ மாமா, அந்த சிஸ்டம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா, அதெல்லாம் விட மாட்டான். டேய், காசு கொடுத்து பாஸ் வாங்கினா விட போறான். நான் நம்மள சொல்லல. மா ப்ளீஸ் மா, நானே போய்க்கிறேம்மா.
சரி ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. என்ன நீ வந்து ஃப்ளைட் என்ன வந்து கண்டதையும் சாப்பிடாத. சம 4 மிளகாப்புள்ள இட்லி தடவை கொடுத்துக்கலாமோ? அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். டேய் அப்புறம் ஃப்ளைட்ல ஏறின உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுரு. அங்க போன உடனே ஒரு காலே பண்ணி சொல்லிடு. அப்புறம் இது பாரு ரொம்ப லாங் ஜெர்னி, அதனால ஜெட் லேக்லாம் இருக்குன்னுவா. அதனால நீ அங்க போன உடனே கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடு, சரியா? ஃப்ளைட்ல என்ன ஸ்லோகன் சொல்லிடு, கண்டிப்பா வனமாலி சொல்லிடு. எதுக்கு வனமாலி இவன் சொல்லணும்னு? இந்த ஃப்ளைட் ஓட்டுறானே டிரைவர், பைலட், அவன் தானே சொல்லணும்னு. நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு ஒரு நொட்டு சொல்லணும். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான் அவனை போய் நீ ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதை நம்ம அப்புறமா வச்சுக்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். டைம் ஆயிடுது, கிளம்பணும். சரி ரைட்டு, ஒன்று பண்ணலாம். நம்ம கீழே போய் அவனை அனுப்பிச்சு கொடுத்துட்டு வந்துடலாம். நான் எடுத்துக்கிறேன்டா, நீ நட. டேய் இந்த பொட்டி நிஜமாவே வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா தாண்டா இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? உங்க அம்மா நிறைய எவர் சில்வர் பாத்திரம் வேற உள்ள வச்சு அமைக்கிருக்கா, கொஞ்சம் வெளில எடுத்துடலாமா? அப்புறம் அவன் எப்படி சமைக்கிறதுங்கிற எங்க சித்தி சொன்னா அங்க எவசில பாத்திரம் கிடைக்காதான். மாமி அங்க எவசர பாலாம் ரொம்ப நிறைய கிடைக்கும். அதாவது பல்க் பல்கா ஹோல்சேல் ரேட்ல சீப்பா வாங்கிக்கலாம். ஆமா, அவன் எங்க போறான்னு நினைக்கிற நீ? பாரிஸ் போறான்டா. நானும் அதே தான் மாமா சொல்றேன். சார் 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 போன் அடிக்குது சார். சார் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போகணும். சார் இல்ல சார், என்ன இன்னைக்கு இங்க ரிப்போர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. லைன் ப்ராப்ளமா? எந்த ஏரியா? வேற ஆபீசர் யாரும் இல்லீங்களா? ஏன் என்ன பார்த்து ஆபீசர் மாதிரி தெரியல அவனுக்கு? அப்படி இல்ல சார், நான் இன்னைக்கு இங்க ரிப்போர்ட் பண்ண போறேன்னு உங்களுக்கு தகவல் வந்திருக்கும், அதான். யோ நீ இன்னும் எந்த ஏரியானே சொல்ல, அப்புறம் எப்படியா தகவல் வச்சா இல்லையான்னு சொல்ல முடியும்? ஐயோ இந்தாங்க ஒரு நிமிஷம் வாங்க. இதான் என்னோட ரிப்போர்ட்டிங் லெட்டர். ஃபுல்லா இங்கிலீஷா இருக்கு, நம்மளுக்கு படிக்க வராது. அப்ப நான் என்னங்க பண்றது? வேலை தமிழ்ல இருந்தா கொடு. ஓ தமிழ் படிப்பீங்களா? ஹலோ, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? படிப்பு இல்லாமல ஈபில வேலை பார்க்குறோம். ஏதோ எழுத படிக்க தெரியாது, அவ்வளோதான். இல்ல இப்ப தெரியும்ன்றீங்களா இல்ல தெரியாதுன்றீங்களா? கொஞ்சம் படிப்பறிவு இருக்கு, ஆனா படிக்கிற அளவுக்குலாம் அறிவு இல்லை. நானே வேணா என்ன எழுதிருக்குன்னு படிச்சு காட்டுமா? அது எப்படி ஒன்னே நம்பர்? நீ வேற எதுனா படிச்சினா? எழுதிக்கிறது தாங்க படிப்பேன். அது எப்படி எனக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாதுன்றதுனால தான் படிச்சு காட்டுறேன்னு சொல்றேன். சார் போன் அடிக்குது. படிக்கவே தெரியாது, காதெல்லாம் நல்லா கேட்கும். இல்ல சார், வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்கு. ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா திருப்பி கூப்பிட மாட்டாங்கல்ல? அது யாருன்னு தெரியும், அதான். எடுத்தா தானங்க தெரியும். யோ இன்னைக்கு 6வது வார்டில் மெயின்டெனன்ஸ் பவர் கட்டு. அதுவும் இல்லாத இன்னைக்கு தான் அந்த இந்தியா கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. அதான் அந்த வார்டில் இருக்க பசங்களாம் தொடர்ந்து போனை போட்டுக்கிட்டேன். இதே நம்ம கட் பண்ணாம விட்டோம்னு அதே பசங்களோட அப்பா அம்மா போனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ கட் பண்ண சொன்னதே அந்த பசங்களோட அப்பா அம்மா தான். சார் நானும் சின்ன வயசுல நிறைய நாள் மேட்ச் பார்க்கலாம்னு உட்காருவேன் சார். கரெக்டா கரண்ட் கட் ஆயிடும் சார். அப்போ உங்க அப்பா தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனா சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. சில சமயம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கணுமா இல்ல இவங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கணுமான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சார் இது செந்தில் சார். ஏண்டா அவன் வீட்டுல டியூப்லைட் ராத்திரி ஃபுல்லா இருந்தா பரவாயில்ல அவனுக்கு? மணி என்ன ஆகுது? வெளியே போய் பாரு, நம்ம ஆபீஸ் வாசல்லே ஸ்ட்ரீட் லைட் எரியுது. கார்பரேஷனுக்கு சொல்லணுமா இல்லையா? பசங்க என்ன நினைப்பாங்க? நம்ம தான் ஆஃப் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இதே நமக்கு போட்டோ பிடிச்சு கடமை தவறும் அரசு ஊழியர்கள்னு வரும். தேவையா நமக்கு? இது கூட பண்ணாம அவனுக்கு என்ன வேலை? சார் இந்த 6வது பசங்க சார் மெயின்டெனன்ஸ் பவர் கட்டு. ஆனா ஏதோ கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, தொடர்ந்து போனை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
போனே எடுக்காம அவனுக்கு தானே எப்படி தெரியும்? சார் நானும் இதே தான் சார் சொன்னேன். ஹலோ இபி. ஓ சரி சரி. வேற வேலை இல்ல சார் அந்த பசங்களுக்கு. எப்பா பார் போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டது செந்தில். செந்திலா? அவன் நேற்று நைட் டியூட்டில எங்கேயோ ஃபால்ட் பார்க்க போனானா, லேட் ஆயிடுச்சு, வேற யாருங்க போடுறதுக்குன்னு ஃபோன் பண்ணிருக்கான், யாரும் எடுக்கலன்னு சொல்றான். சார் அவர் எடுத்தாரு சார், ஆனா எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டாரு. இது தெரியாம நான் வேற அவனை திட்டேன். ஹலோ செந்தில், அது வந்தவனே விஷயம் தெரியாம நான் அவனை திட்டேன், நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இல்ல இல்ல, நான் திட்டினது உனக்கு தெரியாதா, நான் எனக்கு தெரியும்ல. இரு என்ன திட்டேன்னு அப்புறமா சொல்றேன். போனவை. வணக்கம் சார். வணக்கம். யாரா? ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுமா? இந்த ஏரியா? அதைத்தான் சொல்லவே மாட்டேன் சார். இல்ல சார், என்ன இன்னைக்கு இங்க ரிப்போர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அட நீங்க தானே அது? வாங்க வாங்க. 2 நாள் முன்னாடி மெயின் ஆபீஸ்ல இருந்து தகவல் சொன்னாங்க. இப்படி பெட்டி படிக்கோட பார்த்தா யாரா இடம் மாறி வந்துட்டீங்களான்னு நினைச்சேன். வேற இடத்துக்கு போகணும் தான் சார் ஆசைப்பட்டேன், நடக்கல, அதான் இங்க. சார் என் பேரு கோவிந்தன். ஆனந்தன். இவர் லிங்கம், ஜோதிலிங்கம். யூவி ஆபீஸ் தான். வணக்கம். நம்ம கூட வேலை பார்க்க வந்திருக்கீங்களா? நமக்காக வேலை பார்க்க வந்திருக்காரா? சொன்னாங்கல்ல, தகவல் சொன்னாங்கல்ல, ஒரு தனியார் நிறுவனம் ஒரு அவசர உதவி திட்டம் பண்றத பத்தி, அதுக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம பப்ளிக் ஹோஸ்டம் பண்ற வேலைய கரெக்டா பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி தர வந்திருக்காரு. ஓகே ஓகே. கரெக்டா சொன்னேன் தம்பி? நான் சொல்லியிருந்தா கூட இவ்வளவு தெளிவா சொல்லிருக்க மாட்டேன் சார். வெளியூரா? இங்கதான் வரீங்க போல? இல்ல, வேற எங்க போறதுன்னு தெரியல, அதான் டைரக்டா இங்கேயே வந்துட்டேன். உங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் எல்லாம் போட்டு தருவாங்கல்ல? தரேன்னு சொன்னாங்க சார், நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஓ மெட்ராஸ்ல சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க சார், ஆனா அங்க தங்குறது இப்ப கொஞ்சம் ரிஸ்க். அப்போ இந்த ரூம் மேன்ஷன் ஏதாவது பார்க்க போறீங்களா? சார் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான் சார். அங்கேருந்து இங்க ஆபீஸ் வந்துட்டு போறது யாராவது பாத்துட்டாங்கன்னா, இல்ல எங்களை இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் சீக்கிரட்டா பண்ண சொல்லிருக்காங்க, அதான். இதுல என்ன இருக்கு? அதான் நியூஸ்ல கூட சொன்னாங்களே. சரி எங்க தங்க போறீங்க? சார் இங்கேயே தங்கிக்கலான்னு பார்த்தேன். ஈவில தங்கன்னு சொன்ன முதல் நீதாயா? அவவே இங்க வரவே யோசிப்பான். தம்பி இங்கெல்லாம் உங்களுக்கு வசதிப்படாத. சார் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? சார் நான் பாத்துப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார். சரி உங்க இஷ்டம். என்ன உள்ள 2 பாத்ரூம் இருக்கு, படுத்துக்கிறது தான் இங்கேயே எங்கேயாவது படுத்துக்கணும். தம்பி அந்த பெஞ்சு பெட்ஷீட் அது போதும் சார். யோ அது என்னதுன்னு சொன்னையா? சார் நான் சமாளிச்சுப்பேன் சார். அந்த டேபிள் சாரி கொடுத்துரு. தம்பி நீங்க அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலை சம்பந்தமா என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க வசதி செஞ்சு தரோம். பக்கத்து கடையில எக்ஸ்ட்ரா டீ சொல்லிடுற அவருக்கு. ரைட் சார். தம்பி உங்களுக்கு சாப்பாடுக்கு எதாவது வேணாலும் சொல்லுங்க, ஒரு பையன் ஒருத்தன் வருவான், சொல்லி அமிச்சா அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. எங்களுக்கு வெளியாளுங்க கூட வேலை செஞ்சு பழக்கம் இல்லை, அதுவும் உங்களை மாதிரி பசங்களை எல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. நீங்க எப்படி வேலை செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதான். உங்களுக்கும் புதுசா தான் இருக்கும், ஆனா ஒன்னும் பயப்படாதீங்க. ஈபி நம்பி வந்தா எல்லாரும் சேஃப் தான். இந்த புல் சிட்டியே நம்மளை நம்பி தான் தூங்குது. நீ ஈபில தூங்க போற, அதனால இன்னும் சேஃப். ஹலோ ஈபி. டேய் பசங்களா, உங்களுக்கு எக்ஸாம் முக்கியமா கிரிக்கெட் மேட்ச் முக்கியமாடா? சரி சரி, டாஸ் போட்டோன்னே கூப்பிட்டு, இந்தியா பேட்டிங்னா பவர் கட் பண்ண மாட்டேன், பவுலிங்னா கட் பண்ணி விடுவேண்ணா. சரி சரி இப்போ போய் படி. இவங்களுக்குலாம் பசங்களை எப்படி வளர்க்குதுன்னு தெரியல. தம்பி டீ சொல்ல போறேன், உனக்கு டீயா வேற என்ன வேணுமா? டீ ஸ்மாரா இருக்கும், மற்றதெல்லாம் ரொம்ப ஸ்மாரா இருக்கும். அப்ப டீயே ஓகே சார். ரைட். தம்பி சாப்பிட வரீங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்ல சார். அட சும்மா வாங்க, எங்க இட்லி எல்லாம் சாப்பிட்டா என்ன ஷாக்கா அடிக்க போகுது? தொட்டுக்கிறதுக்கு தான் எதுவும் இல்ல, சட்னி வைக்க மறந்துட்டா போல. தொட்டுக்க எதுவும் இல்ல, பரவாயில்லைங்களா? சார் மிளகா பொடி ஓகேவா?
I'm working on consolidating the reports. Yes. இல்ல ஸ்ரீ நான் ரிப்போர்ட் பண்ணல, நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல no, this is noise here. Yeah, I'll send it across. Yes, yeah. ஸ்ரீ நான் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்ரீ. இங்க மீட்டிங் ரூம்லாம் கிடையாது ஸ்ரீ. Yeah, I'll send it across now. Okay. தவே டீ வேணுமா? சார் நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் சார். இருந்துக்க. ஆனா டீ வேணுமா வேணாமா? நான் இவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் சார். என்ன வேணுமா வேணாமா அவருக்கு? இந்த போன் யார்கிட்டயும் கேட்டு சொல்றான். ரைட். யா ஓகே நோட்டட். தவே கேட்டிங்களா? என்னது சார்? இந்த போன்ல டீ வேணுமா நம்ம கேட்டு சொல்றேன். நீ தெரியல சார். என்னையா நீ ஒண்ணு வேணும்னு சொல்லு இல்ல வேணாம்னு சொல்லு. தெரியாது சொன்னா பையன் போய் மாஸ்டர் என்னையா சொல்லுவான்? ஐயோ நான் அப்படி சொல்ல சார். இப்பெல்லாம் ஜெனரலாவே எனக்கு என்ன வேணும்னு தெரியல சார். டேய் இவர் டீயே சொல்றா. ஐயா நீங்க என்ன எப்பவுமே இப்படிதான் வேலை பார்ப்பீங்களா? எப்படிலாமோ வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். டேய் இவர் டீ மட்டும் டபுள் ஸ்ட்ராங் சொல்லு. இதாயா ஆனந்த் சார் கொடுக்க சொன்னாரு. இதுல வார்டு 7, 11, 15, 16ஓட எல்லா டீட்டெயிலும் இருக்குன்னு சொன்னாரு. உனக்கு தொடச்சு பக்கா எடுத்துருச்சு சார். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கிடைக்காதா சார்? ஏன் எல்லாம் ஒரே இடத்துல தான் வச்சிருக்கோம். ஐயோ நான் அப்படி கேட்கல சார். இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மர் டியூட்டின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு 10 ஃபைல கொடுத்துறீங்க. லைன் ப்ராப்ளம் மாதிரி கேட்டா இந்த மாதிரி ஒரு 20 ஃபைல கொடுத்துறீங்க. இந்த மாதிரி ஃபைலா படிச்சு டேட்டா கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது பாருங்க இதுல பாதி ஃபைல நீங்க எல்லாம் என்ன எழுதிட்டீங்கன்னு எனக்கு புரியல சார். எப்படி சார் நீங்க எல்லாம் இதுக்கு நடுவுல வேலை பாக்குறீங்க? நாங்க இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வெளில வேலை பார்க்கறோம். அப்போ நீங்க யாருமே இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுத பூஜை அன்னைக்குன்னு எடுத்து சுத்தமா தொடச்சு சாமி கும்பிட்டு திரும்ப உள்ள வச்சிருவோம். இத பத்தியா போன வருஷம் வச்ச குங்குமம் கூட அப்படியே இருக்கு பாரு. காட் அவருக்கு வேண்டி வச்சாதாயா. டீ வரியா உனக்கு எதுவானாலும் சரி. நம்ம செந்தில் பாலு மூர்த்தி யார்கிட்ட வேணா எதுவானாலும் கேளியா. அதை விட்டு ஏன் சும்மா போகட்டு இருக்க? உங்க யார்கிட்ட கேட்டாலும் அதோ அந்த ரூமுக்கு கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு 10 ஃபைல் எடுத்து தர போறீங்க. பாதி நேரம் நீங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க எனக்கு தெரியல சார். யோ இதுக்கு தானே நீ வந்த அன்னைக்குனே சொன்னேன் நானு. சார் எங்களை காலைல கூப்பிட்டு வச்சு பேசுவாரியா. நீ வந்து நில்லு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா நீ எங்கேயா வர்ற நீ? சார் எனக்கு டெய்லி காத்தால ஸ்டாண்ட் அப் இருக்கு சார். அப்படின்னா அது கிளையண்ட் மீட்டிங் சார். லைக் லாஸ்ட் 24 நெக்ஸ்ட் 24 சார். நீங்க விடுங்க சார். ஹலோ ஈபி 63லயா? எப்ப போச்சு? அத வரேன். யோ உடனே தான் வரேன் ஐயா. 63 சரி போயிட்டு கொஞ்சம் 63 வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்க என்னெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. எதுவும் வந்தாலும் கேளு. நல்ல ஆளி அங்க. என்னடா பட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்க? போட்டோ எடுத்து ஸ்ரீக்கு அனுப்புறேன் பார். ஏய் தூங்கலாம் இல்ல, இங்க உட்கார்ந்து மண்டையை கசக்கின்னு இருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா கோவிந்த். இந்த மாதிரி டேபிள் நடுவுல ஃபைல் லெட்ஜர் எல்லாம் பாக்கச்சு கலெக்டர் மாதிரியா இருக்கடா. ஒரு போஸ் கொடு. ஏய் விளையாடாத மது. போஸ் கொடுடா. நான் என்ன போட்டோ எடுத்து உங்க அம்மாக்கு அனுப்ப போறேன். போஸ் கொடு. என்னாச்சுடா உனக்கு? ஏன் அவன் மூஞ்சி இப்படி அருந்து தொங்குது? தேர்ஸ்டே ஆனா நானும் மித்தனும் லஞ்ச் வரோம் தானே பிளானு. இன்னைக்கு அவன் மெசேஜே பண்ணலன்னு நீ எதுவும் சொல்லவே இல்லை. அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். என்ன ஆச்சுடா? Are you sick? I am stuck. அது நீ எப்போதுமே ஒர்க்ல சொல்றது தானே. அப்புறம் கடைசியில அவார்டு வாங்குற அளவுக்கு வேலை பார்க்க வேண்டியது.
ஏய் மது, ஐ அம் ஸ்டக் ஹியர். உண்மை என்ன தெரியுமா? யூஆர் சிக், ஹோம் சிக். ஆனா எனக்கு தெரிஞ்சு வீட்டை 10 கிலோமீட்டர் தூரத்துல வச்சுட்டு ஹோம் சிக்கா இருக்கிற ஒரே ஆள் நீ தான். அங்க உனக்கும் சேர்த்து மிதுன் உங்க வீட்டுல இருக்கான். இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான். ஏய் வேண்டாம், நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. எனக்கு தெரியும் இது என்னோட டெசிஷன் தானு. ஆனா நான் உங்க 2 பேரை விட்டா வேற யார்கிட்ட புலம்ப போறேன், அதனால சொன்னேன். யூ நோ வாட், யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இன்னும் ஒர்க்ல ஃபுல்லா இன்வால்வ் ஆகல, அதனாலதான் இப்படி இருக்க. எது, இவங்க கூட இங்க இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுமா? நீ இருந்து பாரு, அப்ப தெரியும். பாதி நேரம் இவங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன கேள்வி கேட்டாலும் அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் கூட்டிட்டு போய் நமக்கு இந்த மாதிரி ஒரு 10 ஃபைலை கொடுத்துருவாங்க. அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இதுக்கு நடுவுல இந்த போன் வேற. சமயத்துல நான் இபி ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னா இல்ல டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்ல வேலை பாக்குறேன்னு எனக்கு புரியல. இந்த டீ வேற. அப்போ தினமும் டீ குடிச்சிட்டு தெளிவா யோசி. இந்த டீயை குடிக்கிறதுக்கு நான் அந்த ஃபைலையே 4 எடுத்து படிச்சிருவேன். ஏன் அவ்வளவு மோசமா என்ன? ஏய் யாருக்கு தெரியும், நான் தொட்டது கூட இல்ல. அப்புறம் எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியலையா உனக்கு? தேர் இஸ் யுவர் ப்ராப்ளம் கோவிந்த். நான் உனக்கு அட்வைஸ்லாம் பண்ணலடா, ஏன்னா நீ எங்களெல்லாம் விட ஸ்மார்ட் அண்ட் யூ நாட் லைக் எனி ஆஃப் திஸ். டு பி ஹானஸ்ட், இந்த மாதிரி போறேன்னு சொன்னப்போ அது எனக்கு ரொம்ப அப்சர்டா பட்டது. அதுக்கப்புறம் யோசிச்சப்பதான் நீ மத்தவங்க ஹாப்பினஸ் எவ்வளவு பெருசா பாக்குறேன்னு புரிஞ்சுது. அது உங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் இல்ல ஸ்ரீயா இருக்கட்டும். ஆனா நீயா இல்ல கோவிந்த். யூ ஆர் நாட் பீயிங் a Roman in Rome. அது உனக்கே தெரியும். சரி, நான் கிளம்பணும். நெக்ஸ்ட் Thursday நான் இல்ல. ஏதோ எர்த் ஹார்னு ஒரு குளோபல் வார்மிங் NGO ஆக்டிவிட்டில ஸ்ரீ என்னை கோத்து விட்டுட்டாரு. நான் வரேன், பாய். ஹே, என்னை விட்டுட்டு நீ முத்துன்னு ஏதாவது பிளான் பண்ணீங்க அவ்வளவுதான். பாய். சார் என்ன விஷயம்? அதை சொல்லதான் கூப்பிட்டுருக்காரு. ஓ, இட்ஸ் லைக் a catch up மீட்டிங். அது தெரியல, ஆனா டெய்லி சார் கூப்பிட்டு வச்சு சுத்தி நிக்க வச்சு பேசுவார். என்ன பேசுவாரு? நேற்று என்ன வேலை பண்ணோம், இன்னைக்கு என்ன வேலை பண்ண போறோம், ஏதாவது ஃபால்ட் கிட்ட இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லணும். சில பேருக்கு சேர்ந்து வேலை பண்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு நேற்று சொன்ன வேலையை முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரிலாம் பேசுவீங்க சார். நம்ம எல்லாருமே ஒரே மெத்தடாலஜி தான் சார் ஃபாலோ பண்றோம். டெய்லி ஸ்டாண்ட் அப். சார் நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்றீங்க. ஆமா, நீங்க எந்த பிரான்ச்? அது நான் இபி ஆபீஸ் இல்ல சார். ஹெட் ஆபீஸோ? இவர் வேற ஆபீஸ். கலெக்டர் ஆபீஸா? இல்ல சார், நானும் இங்க இபில உங்க கூட தான் வேலை பாக்குறேன். அது நானும் ஒரு இன்ஜினியர். அப்ப நம்மள மாதிரிதான் சார். அப்போ மிஸ்டர் ஆனந்தன் தான் ஸ்க்ரம் மாஸ்டரா? மாஸ்டர்லாம் இல்லப்பா, அவரு தான் இங்க இன்சார்ஜ். எங்களுக்கு எல்லாமே சார் தான். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சார் தான் இங்க சார். அப்ப நீங்க சார்? ஏண்டா இப்பதானே சொன்னேன், இங்க ஒரு சார் மாத்திரம் தான், அது சார் தானே. இங்க ஆனந்தன் மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம சார் ஒருத்தர், அப்புறம் மேல ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 2, அங்க 2 பேரு, அந்த மாதிரி பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரி வச்சு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் பண்ற வேலை இன்னொருத்தனுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆனந்த் சார் தான் ஈபில இந்த மாதிரி பண்ணணுன்னு அப்பல இருந்து பண்ணின்னு இருக்காரு. நான் நாளைக்கே இங்க வேலை செய்யறேன்னா ஒருத்தன் வேலைக்கு வரலன்னு வச்சுக்குவேன், அவன் என்ன வேலை பண்றான்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது பாலிட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னு வை, அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பப்ளிக்கு நியூசன்ஸ் ஆகும், கம்ப்ளைண்ட் வரும், நோட்டீஸ் வரும். நம்மளுக்கு தானே கெட்ட பேரு. அதுக்கோசம் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போய் நாம அவனுக்கு பண்ணோம்னா அவன் வந்து நம்ம நாளைக்கு பண்ணுவான்ல, அதுக்கோசம் தான் சார் இது அப்பல இருந்து பண்ணின்னு இருக்காரு. சார் நாங்களும் இதே விஷயத்த ஒரு பெரிய பேர் சொல்லிட்டு அங்க பெரிய பெரிய மீட்டிங் ரூம்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் நம்ம எல்லாருமே ஒரே மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்றோம். அஜய், யோ இது செந்தில்லையா? அப்படி இல்ல சார். ஆரம்பிக்கலாமா? சார்
செந்தில் ஹலோ ஸ்ரீ, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். செந்தில், மணி என்னன்னு பார்த்து எழுதிக்கோ. ஓ, மீட்டிங் மினிட்ஸா? 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அந்த 4வது வார்டுல டிரான்ஸ்ஃபார்மர் ஒண்ணு ஸ்பார்க் வருமா இருக்கு, அதுல ஸ்பார்க் வருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படியே 479 கம்பத்துல ஸ்பார்க் வருக்குது. நேத்தே பாத்துருக்கணுமே சார். அது நம்ம இந்த ஹவுசிங் போர்ட் பசங்க மொட்டை மாடிக்குள்ள காத்தாடி விட்டு விளையாட்டு இருந்தாங்க சார். அது கம்பத்துல சிக்கி ஸ்பார்க் அடிச்சிருச்சு. நேத்தே சரி பண்ணிட்டோமே சார். கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கு. நீ அந்த காத்தாடி கீழ்ஸ்டேன்னு கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல சார், ஒயர் மேல சிக்கிட்டு சார். ஏறி எடுக்கணும்னா லைன் பவரை கட் பண்ணோம். அதான் ஒரு கம்பத்தை எடுத்து அப்படியே லைட்டா அப்படி நவுத்தி விட்டனா பார்த்தா காத்தாடி கிஞ்சிச்சு. சரி சரி, இன்னைக்கு டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கு ஒரு காத்தாடி வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த 3வது கிராஸ்ல ஒரு வயசான அம்மா வருவாங்களே, அவங்களோட வீட்டுல மட்டும் லோ வோல்டேஜ்னு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. சார், இந்த அம்மாவோட போர்ட்ல ஏதோ பிரச்சனை சார். விடாம போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது எலக்ட்ரிஷியன் வச்சு பாத்துக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ஏண்டா, நம்மளும் எலக்ட்ரிஷியன் தானே. என்ன மிச்ச எலக்ட்ரிஷியன்லாம் யார் கூப்பிட்டாலும் போவான், நம்ம யார் கூப்பிட்டாலும் போனோம். என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு வா. சார், பயமா இருக்கு சார். அவங்க கத்துன்னு கத்துறாங்க சார். அந்த அம்மா கிட்ட திட்டு வாங்காத ஆளே இல்ல தெரியுமா இந்த ஐபி ஆபீஸ்ல. அவங்க நமக்கு எல்லாம் சீனியர் மாதிரி. உள்ள போய் பாரு, அந்த அம்மாக்குன்னே 4 கம்ப்ளைண்ட் புக் இருக்கும். இந்த ஏரியால பாதி இபி ஃபால்ட்டே அவங்க கண்டுபிடிச்சதுதான். பயமா இருக்கு சார். அவங்க கத்தும் போது எங்க பாட்டி கத்துற மாதிரியே இருக்கு. அப்போ உங்க பாட்டி வீட்டுல போய் ஃபால்ட் பாக்குறேன்னு நினைச்சுக்கோ. சார், எக்ஸலன்ட் சார். எப்படி சார் இவங்க எல்லாம் என்ன ப்ராப்ளம்னு சொன்ன உடனே ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டீங்க? அது நமக்கு பழக்கம். அப்ப தோன்றதை அப்படியே சொல்லிடுவோம். வேற ஏதாவது இருக்கா சார்? என்னப்பா, உனக்கு ஏதாவது ஃபால்ட் சொல்லட்டுமா? இல்ல சார். சார், நாங்க பில்ட் பண்ற சிஸ்டம் உங்களுக்கு உதவுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். எங்களுக்கு முதல்ல பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வேணும். அவர் என்ன ஏரியா சூப்பர்வைசரா? தம்பி, உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. சார், ஒரு 2 வாரம் நான் இங்க இருந்ததுல உங்களோட எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ரெஜிஸ்டரையும் நான் எடுத்து படிச்சு பார்த்தேன் சார். இதை படிச்சதுல ஒரு விஷயம் நான் நல்லா தெரிஞ்சுட்டேன் சார். இந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் புக் கீப்பிங், ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட், இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் ஆர்கஸ்ட்ரேஷன். சொல்லுங்க சார். இது அத்தனை அதுலயா போட்டிருக்கு? இல்ல, இதெல்லாம் கரெக்டா பண்றோன்றீங்களா இல்லன்றீங்களா? ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கூட இவ்வளவு எஃபிஷியன்ட்டா பண்ண முடியாது சார். ஆனா இவ்வளவு கரெக்டா நீங்க ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியும் வந்த ப்ராப்ளமே திரும்ப திரும்ப வருது சார். நீங்களும் ஃபால்ட் பார்த்துட்டு சரி பண்ணதா ஒரு என்ட்ரி போடுறீங்க. ஆனா அது மற்ற இபி ஆபீஸ்க்கு தெரிய மாட்டேங்குது சார். இப்போ ஒரு இபி ஆபீஸ் அவங்க சரி பண்ற ஃபால்ட்டை அவங்க எப்படி சரி பண்ணாங்கன்றத இன்னொரு ஐபி ஆபீஸ்க்கும் தெரிஞ்சதுன்னா அடுத்த வாட்டி அந்த ஃபால்ட் வரதுக்கு முன்னாடியே தடுக்க முடியும்ல சார்? தம்பி, மெட்ராஸ்ல மட்டும் 200 வார்டு இருக்கு. அந்த ஏரியாவோட பரப்பளவு, அங்க இருக்கிற ஜனத்தொகை, அவங்களோட வாழ்க்கை தரம், அதெல்லாம் பொறுத்துதான் அந்த இபி ஆபீஸோட வேலை. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு சென்ட்ரல் ஆபீஸ்னு வச்சுக்கோங்க. மிச்ச ஏரியாவுக்கு போற பவர் கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் தேவைப்பட்டா. அதனால எங்களால இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு, கம்ப்ளைண்ட் புக்கு எல்லாம் எழுதி வச்சு மெயின்டைன் பண்ண முடியுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜியோ போட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, எல்லா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனா முடியல. ஏன் சார், எழுதி மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்லைங்களா? எழுதின ரிஜிஸ்டர்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு 4 வார்டு தள்ளி போய் பாருங்க, வாசல்ல இருக்க டீ கடை அந்த சைஸ் தான் இபி ஆபீஸ். புரியுது சார். அதனாலதான் நீங்க எல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரியே ஒரு ரெஜிஸ்டரோட காப்பி அங்கேயும் இருக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்காக ஒருத்தர் வார்டு வார்டா போய் இதை போய் காப்பி போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இங்க அவனுக்கு ஃபால்ட் பாக்குறதுக்கே நேரம் இல்ல. இங்கதான் சார் நாங்க உள்ள வரோம். சார், நாங்க இப்ப ரெடி பண்ற சிஸ்டம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு லெட்ஜர் சார். ஒரு பெரிய எலக்ட்ரானிக் லெட்ஜர். இதை நாங்க பிளாக் செயின்னு சொல்லுவோம் சார். சிட்டில இருக்கிற எல்லா இபி ஆபீஸும் இந்த பிளாக் செயின்ல இருக்கும். உங்க எல்லாருக்கும் அந்த லெட்ஜர்ல ஒரு உரிமை உண்டு சார். நீங்க யாரு வேணாலும் அவங்க உங்களோட இபி ஆபீஸ்ல இருந்து அந்த லெட்ஜர்ல ஒரு என்ட்ரி போடலாம் அண்ட் போட்ட என்ட்ரியும் பார்க்கலாம் சார். நல்லாதான் இருக்கு. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா? நீங்கெல்லாம் தனியா பண்ற வேலையே அசாத்தியம் சார். அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எங்களுக்கு இத பத்தி எல்லாம் யாரும் வந்து சொன்னது இல்ல, அதான் தெரியல. எங்களுக்கு அறிவியல் தெரியாதுன்னு இல்ல, இந்த மாதிரி புது புது சாமான்லாம் வந்து எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது, அவ்வளவுதான். எங்க பசங்க கிட்ட ஏதாவது புது பொருள் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது வயரிங் போயிருக்கான்னு பாப்பான். இல்ல இந்த மாதிரி டெஸ்டர் விட்டு நோண்டிட்டு இருப்பான். சார்,
இங்க சிஸ்டம் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை புரிஞ்சுட்டு வேலை பார்க்கணும் சார். இப்போ நீங்க எல்லாருமே சாதாரணமா டெய்லி இபி ஆபீஸ் வந்துட்டு இந்த மிஷின் கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில இது கிட்ட பேசினாலே போறோம் சார். அதுவே புரிஞ்சு அதுல ஒரு என்ட்ரி போட்டுரும். ஓ, இதுகிட்ட பேசினாவே போதுமா? வணக்கம். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு, இதை தேடி நாங்க போனது இல்லையா? அதான் எப்பவுமே டெக்னாலஜியை தேடி நீங்க போக கூடாது சார். டெக்னாலஜியா உங்களெல்லாம் தேடி வந்து உதவணும். அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல இப்போ. நீ ஏன்டா அதுல கை விட்ட? உனக்கு தான் தெரியும்ல அதுல ஆவாதுன்னு. சார் என்னாச்சு சார்? ஏதாவது ஷாக் அடிச்சுதா? நான் சார்ஜ் கூட போடலையே சார். அதான் அடிச்சிருக்கு. அது வயர் இருந்தது பார்த்து உள்ள கரண்ட் தான் ஓடுதோன்னு கையை விட்டேன். சரி சரி, நீ இன்னைக்கு டியூட்டி இங்கே பாருண்ணா. செந்தில் அவன் போட்டோ எடுத்து நீயே பாரு. வேணாம் வேணாம், இப்படியே உட்காந்து இருந்தா கை உதறினே தான் இருக்கும். 4 போட்டு தொட்டு கொஞ்சம் கரண்ட் வாங்கினா சரியா போயிடும். செந்தில போற வந்து இறங்கி விட்டுரு. சார் அதுல சார்ஜ் இல்லைல்ல, அதான் அவனுக்கு ஒத்துக்கல. அதுல சார்ஜ் போட்டுருந்தீங்கன்னா ஒன்னும் ஆயிருக்காது. என்ன சார் சொல்றீங்க? சார்ஜ் போடாததுனால ஷாக் அடிச்சுதா? ஷாக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி. நீங்க இங்க புதுசு, அதனால உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு. டாக்டர்கிட்ட கூட போய் பார்த்தான், யாருக்கும் புரியல, யாரும் நம்பல. இப்போ கரண்ட் ஓடுற பொருளை தொட்டு ஷாக் அடிக்குதுன்னா நம்புவாங்க, கரண்டே இல்லாத பொருளை தொட்டு உதறதுன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல் ஒண்ணு வந்தது. அப்போ கம்பெல்லாம் சாஞ்சு எங்களுக்கு நிறைய வேலை, ராத்திரி முதல்ல வேலை செஞ்சோம். அப்போ மெயின் லைன் பார்க்க போன இடத்துல கரண்ட் கொஞ்சம் லீக் ஆகி நீங்க கொஞ்சம் கரண்ட் வாங்கினான். என்ன சார் ஷாக் அடிச்சது இப்படி ஒரு ஷாக்கே இல்லாம சொல்றீங்க? கரண்ட் எல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது தம்பி. எங்க ரத்தத்துல ஓடுறது பாதி செல்லு பாதி கரண்ட். 1000 கணக்குல சம்பளம் வாங்குறோமோ இல்லையோ, ஓல்டு கணக்குல கரண்ட் வாங்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி. என்ன அன்னைக்கு லிங்கம் கொஞ்சம் கரண்ட் ஜாஸ்தியாவே வாங்கிட்டான். அன்னில இருந்து கரண்ட் ஓடுற பொருள்ல கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஸ்டாக் அடிச்ச மாதிரி துடிச்சிருவோம். அப்ப என்ன பண்ணுவாரு? உடனே கொஞ்சம் கரண்ட் வாங்கிடுவான். நம்ப முடியல. அந்த நேரத்துல அந்த கரண்ட் தான் அவனுக்கு மருந்து. ஸ்கூல்ல சர்க்கியூட் போர்ட் எல்லாம் போட்டு பாத்துருப்பாங்கல்ல, அதுல எர்த்துக்கு போடுற வயர்னு ஒண்ணு சொல்லி போனாங்க. அது எதுன்னு தெரியுமா உனக்கு? சத்தியமா தெரியாது சார். போர்டுல 3 வயர் இருக்கும். ஒண்ணு கரண்ட் வாங்குறதுக்கு, இன்னொன்னு கரண்ட் தர்றதுக்கு, 3ஆவதா ஒரு வயரு. ஏதாவது கரண்ட் மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சேஃபா எடுத்து பூமிக்கு போய் விட்டுரும். அதான் எர்த்து வயரு. இப்போ எவ்வளவு பெரிய ஊர்ல எவ்வளவு கரண்ட் கொடுத்தோம், யாருக்கும் ஒன்னும் ஆகாம எல்லாரும் சேஃபா இருக்கீங்களே. ஏன்? ஏன்னா அந்த ஏரியால எல்லாம் ஃபால்ட் பாக்குற ஒரு லிங்கம் அந்த கரண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. சிட்டில எங்கேயாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலோ ட்ரிப் ஆனாலோ, ஏன் உங்க வீட்லயே ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகாம சேஃபா காப்பாத்துறது 2 பேர் தான். ஒண்ணு இந்த பூமி, இன்னொன்னு எங்க ஈபி. பாபா டீ குடிக்கிறியா? ஏடா அங்க ஆபீஸ் பக்கத்துல நானும் மதுவும் உன்னை பக்கத்துல இருக்க டீ கடை கூப்பிட்டாக்க இங்கெல்லாம் எவன் குடிப்பான்னு கேப்ப. ஏன்னா இப்போ பாய்லர் டீய நல்லா ஆத்தி ரசிச்சு குடிச்சுன்னு இருக்க. இல்லடா அது ஏய், எதுவுமே பண்ற விதத்துல தாண்டா இருக்கு. குவாலிட்டி மேட்டர்ஸ். அது மக்கா இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும் சரி. இந்த டீக்கு இங்க எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? நான் கேட்டேன், நீ தான் வேண்டான்ற. வேணாம் அங்க மாமி எனக்கு கேரட் கீரெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, அதை போய் குடிச்சுக்கிறேன். டேய் என்னடா, முன்னாடிலாம் நீ வாரத்துக்கு 2 தடவையாவது ஸ்கைப்ல அம்மாவோட பேசிடுவ, இப்பெல்லாம் வரதே இல்லைன்னு உங்க அம்மா என்ன பிடிச்சு கத்துறாளா? அதுவும் இல்லாத எப்படியா சமாளிச்சிடலாம் நினைச்சாக்க இப்பெல்லாம் நீ ஏன் போனே எடுக்கிறது இல்ல. என்னடா இதெல்லாம்? சரின்னு சொல்லிட்டுதான் நானும் மொத்தமும் யோசிச்சோம், உன்னை ஒருவேளை இந்த பாரிஸ் காலனில இருந்து வியாசார்பாடிக்கு மாத்திட்டாங்களோ அப்படின்ட்டு. அதுவும் இல்லாத சரி ஒருவேளை சிறிக்கு தெரியுமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போனோமா.
அப்பதான் தெரிய வந்தது ஏதோ அவர் போடுற மீட்டிங் எல்லாம் நீ வந்து கிளையண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிருக்காம. டேய் என்ன நடக்குதுங்க? டேய் இங்க வேலை ரொம்ப ஹெக்டிக் ஆயிடுடா. இப்போ நிறைய வார்டு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, அதனால டைம் போட்டே தெரியலடா. இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் டியூட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் வந்தா திடீர்னு லைன் ப்ராப்ளம்னு கூப்பிடுறாங்கடா. சரின்னு லைன் ப்ராப்ளம் முடிச்சு இந்த பக்கம் வந்தா ஏரியா ஃபால்ட் பார்க்கவான்னு கூப்பிடுறாங்கடா. இப்படி ஃபால்ட் பார்த்துன்னு டைம் போட்டே தெரியலடா. ஏ கோவிந்த், டேய் ஃபால்ட் லைன் டிரான்ஸ்ஃபார்மர், டேய் உன்னை இந்த மாதிரி பனியனோட வேலை பார்க்கறத பார்த்தா ஏதோ ஒரு ஈபியா காரன்ட்ட பேசுற மாதிரியே இருக்கேடா. ஏன்டா ஏன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல நீ ஒண்ணும் கோச்சிக்காத. ஒரு கொஸ்டின் இல்லடா, ஒரு கொஸ்டின் இல்ல. ஆமா, நான் வெளில இருந்து வரும்போது ஒரு போர்டுல உன் பேர் போட்டு அதுல ஸ்டார் வேற போட்டுருந்தாங்க. என்னடா அது? ஏய் பாத்தியா? ஏய் அது ஒரு ரெகக்னிஷன்டா. இந்த மாசம் இந்த இபி ஆபீஸ்ல நான் நிறைய ஃபால்ட் பார்த்திருக்கேன். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. இங்க ஹெவி காம்படிஷன்டா. நம்ம லிங்கம், பாலு, மூர்த்தின்னு எல்லாம் பயங்கர வேலைக்காரங்கடா. டேய் கோவிந்த், நீ என்னடா இது ஏதோ ஃபால்ட் லைன் இதெல்லாம் சொல்லிட்டு வேலைக்காரங்க வேற சொல்ற? டேய் நீ உன்னை பார்த்தா ஏதோ நிஜமாவே இபி ஆபீஸ் சேர்ந்துட்டா மாதிரியே பேசுறிய. டேய் நீ பாக்குற வேலை என்ன, அவங்க எல்லாம் பாக்குற வேலை என்னடா? டேய் நீ என்னடா ஃபால்ட் பாக்குற? ஏய் அதான்டா பியூட்டி. நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்த புதுசுல நான் என்ன வேலை பாக்குறேன்னு என்னால அவங்களுக்கு புரிய வைக்க முடியலடா. அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்றது எனக்கு புரியலடா. அப்புறம் நம்ம ஆனந்தன் தான்டா என்னையும் அவங்க டீம்ல சேர்த்துட்டு எனக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவே கொடுத்துட்டாரா. இப்போ நாமெல்லாம் டெய்லி என்னடா பண்றோம்? we build things, we solve problems using technology, data இதெல்லாம் வச்சு. இதெல்லாம் பண்ணும்போது டெய்லி நமக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுடா. அதை ஃபர்தரா சால்வ் பண்றோம். ஏய் எண்ட் ஆஃப் த டே நாமளும் ஃபால்ட் தான் பாக்குறோம், அவங்களும் ஃபால்ட் தான்டா பாக்குறாங்க. இந்த கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் அவுட் பெர்ஃபார்மிங் மை செல்ஃப் டா. அதுவும் நம்ம ஆனந்தன் கொடுக்குற ஐடியாவெல்லாம் வச்சு நான் எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏய் யாரு அந்த ஆனந்தன்? நம்ம கிளையண்ட். ஹி இஸ் ஆல்சோ ஸ்க்ரம் மாஸ்டர் டா. ஸ்க்ரம் மாஸ்டரா? என்ன எஃபிஷியன்ட் பிளானிங் தெரியுமா? இப்போ நாமெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு கொடுத்தா என்னடா பண்றோம்? மாச கணக்குல அனாலிசிஸ், ரிவ்யூ, ரெட்ரோஸ்பெக்டிவ்னு எடுத்து பண்ணிட்டே இருப்போம். இதே ஆனந்தன் கிட்ட எல்லாம் கொண்டு போனேன்னு வச்சுக்கோயேன், இன்ஸ்டன்ட் ரெசல்யூஷன். இதையே நம்ம ஸ்ரீ கிட்ட போய் சொல்லி பாரு. ஒரு மீட்டிங் ரூம் கூட்டின்னு போய் நம்ம எல்லாரையும் அடைச்சி வச்சு கதை மேல கதையா சொல்லி நாம எதுக்காக அந்த மீட்டிங்க்கு வந்தோன்றதே நம்ம எல்லாருக்கும் மறந்து போயிடும். மை டேஸ் ஆர் சோ ப்ரொடக்டிவ் டா. ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் சோ யூஸ்ஃபுல் இன் மை லைஃப் டா. ஏய் இவங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ்க்குலாம் முன்னாடி நம்மலாம் ஒண்ணுமே இல்லடா. இவங்க பண்ற ப்ராப்ளம்லாம் பார்த்தா you get inspired to do more டா. இதெல்லாம் நீங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான்டா தெரியும். நீ வேணா சொல்லு, நான் இன்னைக்கே ஸ்ரீ கிட்ட பேசி ஒன்னையும் ரெக்கமெண்ட் பண்ணி எங்கேயே போகணும். ஐயோ வேண்டாம் பரவாயில்ல. நான் வந்த வேலையை பாக்குறேன். இந்த பாரு உனக்காக அம்மா கொடுத்த புளிக்காய்ச்சல், என்ன இந்த பருப்பு பொடி, சரியா, இந்த ஊறுகாய் எல்லாமே இங்க இருக்குல்ல, சரியா இங்க இருக்கு. டேய் ஆமா உனக்கு கேட்கணும் உன்கிட்ட, ஏன்னா 6 மாசத்துக்கு கொடுத்த எல்லா பொருளையும் எப்படி அந்த மாதிரி ஒரே மாசத்துக்குள்ள காலி பண்ணிட்ட? ஏய் இங்க எல்லாரும் அம்மாவோட பொடி புளிக்காய்ச்சலுக்குலாம் பயங்கர ஃபேன்ஸ் தான். அதுவும் நம்ம லிங்கம் இருக்காரு சொல்லியிருக்கல, அவரு நம்ம அம்மாவோட புளிக்காய்ச்சல வெறும் ஒரு கப்ல வச்சு அப்படியே சாப்பிடுவாரு. அடா பாவி, இதெல்லாம் தான் உங்க அம்மாட்ட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு புளிக்காய்ச்சல் டப்பா கேட்டா, இல்ல அது கோவிந்துக்கே பத்தாதுன்னு என்னை விரட்டி விட்டா. டேய் ஆமா யாரும் அந்த வெள்ளக்கார ஆண்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், நம்ம அவன் வந்து ஏதோ உங்க அம்மாவோட பருப்பு பொடிய அப்படியே கேட்டு வாங்கி சாப்பிடறான்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். யார் அது? ஏய் நம்ம ஆனந்தனை தான்டா நான் அப்படி சொல்லி வச்சிருக்கேன். ஒரு விஷயம்டா, நிஜமாவே நான் இங்க வரதுக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன்டா. வந்த கொஞ்ச நாள் ரொம்ப இரிட்டேட்டடா இருந்தேன்டா. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நான் நிஜமாவே பாரிஸ் போயிருந்தேன்னா கூட இவ்வளவு ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் கண்டென்ட்மெண்டோட இருந்திருப்பேன் பண்ணான்னு தெரியல. ஏய் ஆனா திஸ் பாரிஸ் இன் திஸ் கார்னர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அதை எனக்கு கொடுத்துருக்குடா. வெரி குட்ரா. அப்புறம் என்ன பேக் பண்றா, கிளம்பலாம் வீட்டுக்கு. ஏய் அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்குல்லடா. இப்ப என்னடா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பாரிஸ்ல ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதானே? டேய் நானும் பாரிஸ்ல ஹாப்பியா தானடா இருக்கேன். ஸ்கைப் கால் வருது, வா வா வா, இது உங்க அம்மா தான்.
கண்டிப்பா இன்னைக்கு நீ எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்க, வந்து உட்கார். டேய் என்னடா நீ? ஏய் இன்னைக்கு லிங்கம் நைட் டியூட்டிடா. பார்த்தானா மாட்டிப்பேன்டா. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கைப் கால் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. நீ எடுக்கலன்னா உங்க அப்பா என்ன பிடிச்ச உயிரை வாங்குவார். உட்காரு. சீக்கிரம் இந்த முதல்ல ஜெர்கின் போடு. இந்த வின்டர் ஆமா வின்டர். க்ளவுஸ் போடு. சீக்கிரம் போடு. இந்த க்ளவுஸ் இங்க இருக்கு. இந்த முதல்ல போடு. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபாஸ்டா போடு. இந்த ஹெட் கேப் போடு. சிச்சுக்கோ. இந்த ஹெட் கேப் போடுறேன். சரியா வேற வரமாட்டேங்குது. என்னையா குளிர்ச்சி வருமா? அது ஒண்ணு இல்ல அது அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் நீ யாரு? நானா? நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்ல, அதனால இந்த மருந்தெல்லாம் கொடுக்கும். அதான் மருந்தெல்லாம். என்னது இது சாப்பிட்டா ஜுரம் அடிக்காதா? ஆமா, அது புளிக்காய்ச்சல் சாப்பிட்டா காய்ச்சலே வராதான். அதான் நம்மளுக்கு இப்பெல்லாம் காய்ச்சலே வர்றது இல்லையா? ஆமா. அத சொல்லியா நீ? ஆமா, இது என்ன? இதுவா? இது பவர் பேங்க், அதாவது மொபைலுக்கு சார்ஜ் போடுறது. சப்ளையே இல்ல, அப்புறம் எப்படி பண்ணா? இது ஆல்ரெடி உள்ள பவர் ஏத்தி வச்சுக்குது. அப்ப உள்ள கரண்ட் ஓடுதா? அப்படியே வச்சுக்கலாம். எங்க காட்டு. ஏண்டா கோவிந்த், ஈஃபில் டவர் போனியா? பா ஈஃபில் டவர்ல எனக்கு போக டைம் கிடைக்கலப்பா. ஏண்டா பையன் பாரிஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஃபில் டவர் கிட்ட நின்னுட்டு ஒரு போட்டோ கூட இல்லைன்னா எப்படிரா? பா நீ ஏன்பா எல்லாத்தையும் போய் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் தான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, இது டெம்பரவரி தான். சரிடா, ஒருவேளை உனக்கு அந்த இடம் பிடிச்சி அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, அங்க இருக்கிற பொண்ணாவே பாத்துருவேன்ல, அதுக்கு தான்டா. இடம்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா இங்க பொண்ணெல்லாம் கிடையாது. டேய், ஈஃபில் டவர் வேணாண்டா, அட்லீஸ்ட் அங்க இருக்கிற செல்போன் டவர் முன்னாடியாவது நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்புடா. ஏன்னா பையன் பாரிஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்லைன்னா எப்படி? சரி, போட்டோலாம் இல்லாட்ட பரவாயில்லடா. உன் லேப்டாப் எடுத்துட்டு வெளியில போய் அக்கம் பக்கம்லாம் சுத்தி காமிடா. எப்ப கேட்டாலும் முடியாதுன்னு சொன்னா எப்படி? மா நீ நினைக்கிற மாதிரி இங்க பெருசா ஒன்றும் இல்லைம்மா. எல்லாம் இதுவும் நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்கும். என்ன இங்க கொஞ்சம் ஜேஜேன்னு இருக்கும், அவ்வளவுதான். டேய் சரிடா, வெளியில கூட்டின்னு போய் காமிக்க வேணாம், அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது சுத்தி காமிக்கலாம்ல அதை வச்சுட்டு. அப்புறம் ரூம்மேட் யாரோ ஒருத்தன் பிரெஞ்சுக்காரன் ஒருத்தன் இருக்கான், நீ அவன் பேர் என்ன? லாரி. ஏடா அவனை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல? பா அவர் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா, அதான். நீங்க ரூம் ரொம்ப கலைவரமா இருக்கும், அதான் நான் காட்டல. ஏதோ வாசனை வர்ற மாதிரி இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏ கோவிந்த், நீ எப்படா திரும்பி வர போற? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேம்மா. இல்ல ஒர்க் எல்லாம் ஃபுல்லா முடியட்டும், அப்புறம் வரேன். எப்படா ஒர்க் எல்லாம் முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்மா. டேய், ஏதோ நிஜமாவே தீஞ்ச ஸ்மெல் வருதுன்ற. நான் இப்பதான் கிச்சனை கிளீனா தொடச்சிட்டு வந்திருக்கேன், ஒண்ணு வரல. பக்கத்து வீட்டுல இருந்து வருமா? அவங்களாம் வெளியூர் போயிருக்காங்க. இதோ பார், இப்ப கூட வருது. தீஞ்ச ஸ்மெல் வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இரு, நான் கிச்சனுக்கு போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா எங்கம்மா? அப்பா ஏதோ கிச்சன்ல ஸ்மெல் வருதுன்னு பார்க்க போயிருக்கா. நான் எல்லாத்தையும் இப்பதான்டா கிளீனா தொடச்சிட்டு வந்திருக்கேன். அப்பாக்கு நம்பிக்கையே இல்ல. என்ன எல்லாம் அழிஞ்சுதானே இருக்கு, கிளீனா இருக்கா? என்ன என்னம்மா? இரு, என்னமோ சொல்றா, ஒண்ணுமே புரியல. ஐயோ கோவிந்த், லிங்கம் ஏடா போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க? செந்தில் எந்த ஏரியாலாம் போயிருக்குன்னு பாரு சார். 70, 42, 59, 60 எல்லாத்துலயும் ட்ரிப் ஆகுது சார். ஓவர்லோட் போய் அடுத்தது எங்கேயும் ட்ரிப் ஆகுது சார். ஓவர்லோட் தான் அடிச்சிருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் டியூட்டி யார் பாத்துக்கா? இன்னைக்கு போன் அடிச்சு கேட்குறா சார். சார் என்னால பார்த்து சொல்ல முடியும் சார். ஜோன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. 42 சார். இன்னைக்கு லெஜர்ல எந்த என்ட்ரியும் விழல சார். சார்
10 நிமிஷமா எல்லா ஏரியாலயும் யூசேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆனா ஈபில இருந்து கட்டே பண்ணல, ஆனா மொத்தமா யூசேஜ் கம்மியா இருக்கு சார். அது எப்படிடா? ஓவர்லோட் தான் அடிச்சிருக்கணும் சார் போனு. அதை விடுங்க தம்பி, இது சரி பண்ணிட்டு அதை பாத்துக்கலாம். சார் ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்காங்க சார். பாதி நேரம் பவர் கட் ஆயிருக்கும் போது அவங்க போன் எடுக்கிறதே அவங்க எடுக்காம நான் அவங்க நல்லதுக்கு தான். எல்லாம் வேற வேற ஜோனு, ஆனா எப்படி பவர் சப்ளை கம்மியாச்சு ஒரே நேரத்துல? சார் ஏதாவது நெல்லுக்கு வந்து எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் போட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்களோ? இல்ல இல்ல சார் எனக்கு ஒரு யோசனை சார். சார் ஒருவேளை எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கிற சாமானோட சுவிட்சை ஒரே டயத்துல ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா? நம்ம மக்களுக்கு எப்பவுமே சுவிட்சை போட்டு வச்சு தான் பழக்கம், ஆஃப் பண்ணி எல்லாம் பழக்கம் கிடையாது. இல்ல சார், இன்னைக்கு அந்த மாதிரி பண்றாங்க சார், எனக்கு தெரியும். சார் போன எல்லா வார்டுலயும் என்ன ஃபால்ட்னே தெரியல சார். திடீர்னு யூஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க சார். சார் கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் அந்த மாதிரி ஆஃப் பண்றாங்க சார், எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு எர்த் அவர்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்றாங்க சார். அதாவது எங்களை மாதிரி கம்பெனி எல்லாம் ஒரு NGO கூட சேர்ந்து அவங்க வீட்டுல இருக்கிற சாமானோட சுவிட்சை கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒரே டயத்துல ஆஃப் பண்ண போறாங்க சார். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒரே டயத்துல ஆனும் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி போட போறாங்க. உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க? எங்களை மாதிரி கம்பெனில ஒரு 5000 10,000 பேர் இருப்போம் சார். எங்களை மாதிரி ஒரு 20-30 கம்பெனி சேர்ந்து பண்றாங்க சார். ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஆஃப் ஆனதுனால ட்ரிப் பண்ணிருப்போம். இல்ல ஒரு 20-30 இடம் அதனால ஆகும் சார். ஆனா கண்டிப்பா ஒரு 5 நிமிஷத்தை எல்லாரும் ஆன் பண்ணிடுவாங்க சார். ஐயோ, அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ எல்லா ஏரியாலையும் கரண்ட் ஒரே மாதிரி தேவை இருக்காது. அந்தந்த ஏரியாவுக்கு எவ்வளவு வேணுமோ அதை பிரிச்சு கொடுக்கறது தான் டிஸ்பேட்ச் இருக்கு. எல்லா ஏரியாலையும் சப்ளை கம்மியாச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ட்ரிப் ஆகும். ஆனா எல்லா ஏரியாலையும் திடீர்னு சப்ளை அதிகம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னே தெரியாது. ஒரே வழிதான், எல்லாரும் சேர்ந்து ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே ஈபில இருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணலைன்னா இன்னைக்கு ஈபிக்கே பவர் கட்டு தான் சார். ஆனா எல்லாரும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கண்டிப்பா பண்ணிடுவாங்க சார். அதுக்குள்ள எல்லா சோருக்கும் தகவல் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு யோசனை சார். அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல நம்மளோடது ஒரு சென்ட்ரல் இபி ஆபீஸ், அதனால இங்கேருந்து மெயின் லைன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்பேச்சோட லைனை நம்ம கட் பண்ணிட்டா அப்ப எல்லாரும் ஒரே டயத்துல ஆன் பண்ணும்போது லோ வோல்டேஜ் தான் அடிக்கும், ட்ரிப் ஆகாது சார். ஆனா அதுக்கு சூப்பர்டென்ட் அப்ரூவல் வேணுமே. அவ்வளவு டைம்லாம் இல்ல. நீங்க மூர்த்தி கூட போய் டிஸ்பேச் லைனை உடனே கட் பண்ணு. வாணு நீ வாணு சார். அப்புறம் நாளைக்கு உங்களை தான் கேட்பாங்க. கேட்கட்டுங்க தம்பி, நீங்க இப்ப சொன்னதை அப்படியே அந்த லெஜர்ல ஒரு என்ட்ரியா போட்டுக்கோங்க. சார் யார் பேர்ல போடுறது? ஆனந்தன்னு போட்டுக்கோயா. லிங்கம் தான் ரெடி. ஹலோ சார், கட் பண்ணிட்டான். தம்பி உங்க ஃப்ரெண்ட் யாராவது போட்டோ போட்டுருக்காங்களா பாருங்க. யாரும் போடல சார். சார் எந்த ஏரியாலையும் பெருசா ட்ரிப்பா இல்ல சார். சார் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போட்டோ போட போறது இல்லையா சார்? எல்லா ஏரியாலையும் லோ வோல்டேஜ் அடிக்குதான். செந்தில், நீ போயிட்டு சூப்பரிண்டென்டென்ட் கிட்ட இந்த டிஸ்பேச் லைன் நம்ம தான் கட் பண்ணோம்னு சொல்லிடு. கேட்டா இந்த லெக்சர்ல பாத்துக்க சொல்லு. என்ன? சரி சார். ஹலோ இபி. லக்ஷ்மி காலனியா? வீட்டு நம்பரு? ஹலோ ஹலோ சார் என்னாச்சு? இதோ ட்ரிப்பான ஏரியால தான். நானே போய் பாத்துடலாம்னா எந்த ஏரியான்னு தெரியல சார். லக்ஷ்மி காலனின்னு சொன்னீங்க, எந்த பிளாட்டு? அதான் தெரியல. நம்ம டப்புன்னு போன வச்சுட்டாங்க, ஏதோ பதட்டமா இருந்தாங்க. எனக்கு வேற எந்த லக்ஷ்மி காலனின்னு தெரியலையே. எனக்கு தெரியும் சார். ஹீட்டர் ஏதாவது போட்டீங்களா? இல்லைங்களே, நாங்க அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை. பையன் இருந்தாலாவது அதெல்லாம் போட்டுக்குவான், நாங்க போடுறது இல்லைங்க. வயரிங்கே கம்மியா இருந்திருக்கு, அதான் தீர்ந்து போயிருக்கு ஓவர்லோட்னால. நல்ல வேலை கரெக்ட் டைத்துல மெயின் ஆஃப் பண்ணிருக்கீங்க. அப்பா, வெளிச்சமா பொறி மாதிரி ஏதோ வர ஆரம்பிச்சது. ரொம்ப பயந்து போயிட்டோம். எங்க பையன் கூட அப்பதான் லேப்டாப்ல பேசிட்டு இருந்தோம். அவன் வேற பயந்து போயிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பயந்துருக்க மாட்டான். கரண்ட் வந்த உடனே மறுபடியும் பேசிடலாம், கவலைப்படாது. அது தம்பி இங்க காத்தடி. பாத்தியா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல எர்த் வயரு கம்மியா இருந்திருக்கு, அதான் லோடு தாங்காம தீஞ்சிருக்கு. நான் சொன்னேன்ல தம்பி டார்ச்சிங் அடியா, அந்த டேப்பு கொடு சார். நான் வேணா வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? அட வேணாம் சார், தம்பி கூட இருக்காருல்ல, நான் பாத்துக்கிறேன். அது இவரு ஃபால்ட்லாம் பார்க்க வந்தது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் அமைதியா இருக்காரு.
தம்பி இந்த டார்ச் இங்க கொடு. அவ்வளவுதான் சார். மெயின் ஆன் பண்ணட்டுமா? பண்ணுங்க சார். அவ்வளவுதான் சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. கூட ஒரு தம்பி வந்தார் பாத்தீங்களா? இல்லைங்களே. அது இருட்டா இருந்துட்டோம், அதான் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சரி சார், காலையிலே ஈபில இருந்து ஆள் அனுப்புறேன். இந்த சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் பாத்துருங்க. வயரிங்லாம் ரொம்ப பழசு சார். 2 பேரும் தனியா இருக்கீங்க போல. இப்போதைக்கு தான் பையன் வெளிநாடு போயிருக்கான். அவன் இருந்தா அவனே உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டா சொல்லியிருந்திருப்பான். சார், உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ராத்திரி வேலையிலயும் நீங்க வந்து ஃபால்ட் எல்லாம் பார்த்து எங்களை காப்பாத்தினீங்க. இதுல என்ன சார் இருக்கு? பப்ளிக் ஏதாவதுன்னா நாங்க வந்து நிக்கிறது இல்லையா? என்ன அங்க கொஞ்சம் வேற வேலை சார். இன்னைக்கு ஒரே டென்ஷன். அந்த வேலையை முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன, எனக்கு வேற எந்த வீடுன்னு தெரியல. நல்ல வேலை கூட ஒரு தம்பி வந்தாரு. அவர் தான் சொல்லி வச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஏன் சார், அவரும் உங்க இபி ஆபீஸ் தான் ஒர்க் பண்றாரா? ஆமா சார். இனிமே ஒன்றும் பயம் இல்லையே? இனிமே ஒன்றும் பயம் இல்லை. நீங்களே சுவிட்ச் போட்டு பாருங்களேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். அட என்னம்மா, நான் சரியா செஞ்ச என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கணும். அப்போதான் நான் கரெக்டா செஞ்சிருக்கேனான்னு அர்த்தம். போட்டு பாருங்க. அவ்வளவுதான். இனிமே ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன சார், உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்தாங்க இதை நீங்க. சார், நாங்க என்ன எலக்ட்ரிஷியனா? இபி சார். எங்களுக்கும் மாச கணக்குல சம்பளம் இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பூமா, அவருக்கு தண்ணி கொடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இது அவன் தான் சார் என் பையன். இப்ப வெளிநாட்டுல இருக்கான். அவன் கூட லேப்டாப்ல பேசிட்டு இருப்பதான் பவர் போயிடுச்சு. பாவம், அவன் வேற பதறி போயிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எந்த ஊர் சொன்னீங்க? இது பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்க. இந்த ஈஃபில் டவர்லாம் கூட இருக்க, அங்கதான். பாரிஸ்னா அவருக்கு தெரியாதா? எங்க பையனுக்கு ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு ஆசை. இப்பதான் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா நாங்க தான் ரொம்ப மிஸ் பண்றோம். அதனால என்ன சார், பையனோட ஆசை தானே எங்களுக்கு ஆசையா இருக்கணும். அவனுக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி வெளிநாட்டுலாம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆம்பிஷன் சார். அதனால தான் நாங்க எங்களை பத்தி கூட கவலைப்படாம அவனை அனுப்பிச்சு விட்டோம். அவன் இருந்திருந்தா இதெல்லாம் பயந்துட்டு இருக்கவே மாட்டோம். சரி சார், நான் வரேன். சார், உங்க டார்ச்சை விட்டுட்டு போறீங்களே சார். இதே மாதிரி ஒரு டார்ச் நானும் வச்சிருந்தேன் சார். இது உங்களுக்கு தானே? வைஃபை வருது. வைஃபை வருதா? வழக்கமா அவனுக்கு போன் பண்ணி அவன் தானே லாகின் பண்ணணும். இப்ப எப்படி தானே லாகின் ஆயிட்டா? அவன் தான் ஸ்கைப் கால் எடுக்க மாட்டேங்கிறான். எடுப்பான், பக்கத்துல எங்கேயா போயிருப்பான். ஒருவேளை அவனுக்கு வைஃபை இல்லையோ? அதெல்லாம் இருக்கும். என்னது இது, ஆன்லைன் இருக்கே? ஆனா சாவி என்கிட்ட இருக்கு. சார், சாரி. எனக்கு ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் இருந்தது சார். நான் சுத்தமாக மறந்து போயிட்டேன். சடனாக ஞாபகம் வந்ததா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இபி ஆஃபீஸ் பூட்டிங்கிறது தெரிஞ்சது. யாரோ கூப்பிடுறாங்க பாரு. இல்லை பரவாயில்ல சார், நான் அப்புறம் பேசிப்பேன். இது அங்கே விட்டுட்டு வந்துட்ட போல. கிளம்பும் போது எங்கள் அப்பாவை பிடிச்சி திட்டினேன், எதுக்குதுன்னு. இப்போ யூஸ் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான தேவை வரும். ஆனா அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். பாவம், அந்த அம்மா தான் ரொம்ப பயந்தாங்க போல இருக்கு. நல்ல வேலை கரெக்டா எடுத்து கூப்பிட்டாங்க, நம்மளும் அங்க போய் நின்னோம். ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ். நீ ஏன் தேங்க்ஸ் சொல்ற? நானாவது இபி டியூட்டி போனேன், நீ வந்து பாத்தியா? உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார், இதுல என்ன சார் இருக்கு? இப்ப நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம போய் நிக்கிறது இல்லையா? அதுவும் சரிதான். அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்களாம். கூட துணைக்கு பையன் இருந்திருந்தா பயந்துருக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? கரெக்ட். வெளிநாட்டுல இருக்கானா அவங்க பையன். ஓ, உன்ன மாதிரி அவனும் அங்க போய் வேலை பார்க்க போயிருக்கான் போல இருக்கு. எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது.
சொன்னா நம்ப மாட்டியா? கரண்ட் வந்தோடனே அந்த வீட்டு ஹால்ல ஒரு போட்டோ, அப்படியே ஒன்ன மாதிரியே ஒரு பையன். சார் வெயிட் தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ? கேட்டப்பதான் சொன்னாங்க பாரிஸ் போயிருக்கதா. எனக்கும் கரெக்டா தான் படுது, அதான் ஒன்றும் சொல்லிக்கல. சாரி நீ உனக்கே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. சார், உங்களுக்கு இது கேட்கறதுக்கு வேணா பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்காக நான் இதை பண்ணதில்ல தப்புன்னு எனக்கு ஒன்றும் தோணல சார். சார், சின்ன வயசுலேருந்து அவங்க பெருசா என்னை பார்த்து எதுலையும் பெருமைப்படுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணதில்லை சார். சரி, இது ஒன்னாவது இருக்கட்டுமேன்னு பார்த்தேன் சார். இதுவும் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்னால் அவங்கள்ட்ட போய் நான் பாரிஸ் போல அப்படின்னு சொல்ல முடியல சார். தம்பி, நீ வெளிநாடு போனாதான் அவங்களுக்கு சந்தோஷம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. ஊர்ல இபினாலே கவர்மெண்ட்ல ஒரு பொறுப்பில்லாத டிபார்ட்மெண்ட்னு ஒரு பேர் இருக்கு. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் சொன்னா வந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய கெட்ட பேர். எங்க வீட்டிலே சில பேருக்கு நான் இபில வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிறதுக்குல கூச்சம். ஆனா எங்க அப்பா இருக்காரு, வயசான மனுஷன், அவருக்கு நான் இபில வேலை பார்க்குறேன்னு அப்படி ஒரு பெருமையா. ஊர்ல எவன் வேணாலும் டாக்டர் வேலை, வக்கீல் வேலைன்னு பார்க்கலாம், ஆனா இந்த ஊரே வெளிச்சமா இருக்கிறதுக்கு ஏன் பாவம் தான் காரணம்னு அப்படி பெருமையா சொல்லிப்பாரு. ஆரம்பத்துல சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் சொல்றாரோன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம நமக்காக வாழாம மிச்சவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா நம்ம எதுக்காக அப்படி இருக்கோம்னு தெரியாம இருக்கும் பாரு, அதுதான் தப்பு. சொல்லட்டுமா, நம்ம லைஃபும் ஒரு சர்க்கியூட் போர்ட் மாதிரி தாங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். சுற்றி இருக்கிறவன் நம்ம பண்ணாத வேலையை பண்ணும்போது நமக்கு அப்படியே மூச்சு போட்டு முட்டும். அப்போல்லாம் கரண்ட் வேகமாக ஓடும், அதிகமாகவும் ஓடும். அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த எக்ஸ்ட்ரா லோடு எடுத்து அப்படியே பூமிக்கு விட்டுறணும். அதை தாங்கிறதுக்கு தான் அந்த பூமி இருக்கு. உன் சர்க்கியூட் போர்டில் அந்த பூமி உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உன் போர்டில் கரண்ட் ஸ்மூத்தாக ஓட்டினாலே போதும், அப்படியே ட்ரிப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதை தாங்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்கல்ல. சார், சொன்னா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. அது உன் கையில தான் இருக்கு. உன் போர்ட்ல எங்க வயரிங் மாத்தி விட்டுருக்கேன்னு உனக்கு தான் தெரியும். அது தெரியுற வரைக்கும் இந்த மாதிரி கரண்ட் எங்கேயாவது மிச்சம் மீறி ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே நின்று போச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே மெயின் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே யோசிக்கணும். அந்த இருட்டுல ஒரு தெளிவு கிடைக்குங்க. எதுக்காக அந்த வயரிங் நம்ம மாத்தி விட்டோம், இது தேவையா அப்படின்னு யோசிப்போம். அப்போ உடனே ஃபால்ட் பார்த்துடணும். பார்க்குற ஃபால்ட்டை கரெக்டாக பார்க்கணும். சார், ஆனா சொன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. பூமி எவ்வளோ ஷாக் வேணாலும் தாங்கும், அதை நீ தெரிஞ்சுட்டாலே போதும். சார், என் மைண்டே கிளியர் ஆன மாதிரி இருக்கு சார். எவ்வளோ ஃபால்ட் பார்த்துருப்போம், இதுவும் ஒரு ஃபால்ட் தான். ஏன் தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? அதான் ஃபால்ட் பார்த்தாச்சுல சார், இனிமே கிளம்ப வேண்டியதான். ஹலோ இபி. டேய் பசங்களா, உங்களுக்கு எக்ஸாம் முக்கியமா கிரிக்கெட் மேட்ச் முக்கியமாடா? நாளைக்கு தான்டா மேட்ச், இப்போ போய் கூப்பிடுறேன். சரி சரி, நாளைக்கு தோனி மேட்ச்ல இருக்கானா இல்லையா? காலையில கூப்பிடு, அவர் டீம்ல இருந்தா மேட்ச் கட் பண்ண மாட்டேன், இல்லாட்டி கவர் பண்ணிட்டு தான்.